5:30 முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடுறீங்க சார் எல்லாரும். அந்த 5:30 அப்புறம் ஒருத்தன் டவுட் கேட்டால் உங்களால் சொல்லி கொடுக்க முடியுமா? நாளைக்கு வா தம்பி பார்த்துக்கலாம் தானே சொல்லுவீங்க. அக்கா நீங்க இருந்தீங்கன்னா நான் பாஸ் ஆயிருப்பேன். நீங்க இல்லைன்னு எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப நான் சொன்னேன்டா படிக்க போறது நீனு, அக்கா இருந்து நான் என்ன செய்ய வைப்பேன். அதாவது மக்குன்னு சொல்றதை விட அவன் தான் ஃபெயில் ஆவான். ஒரு நாள் பரீட்சையில் பாஸ் ஆக மாட்டான். அந்த கோச்சிங் நாளில் அவன் தான் சார் வரமாட்டான். கிளாஸுக்கு வந்தோடனே ஒரு பையனை எந்திரிச்சு புக்கை வாசின்னு சொல்லுவீங்க. வாசிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா டவுட் இருக்கான்னு கேட்பீங்க. ஒருத்தனும் கையை தூக்க மாட்டா, நீங்களும் போயிருவீங்க. உனக்கு A+P ஸ்கோர் 57 முறை சொன்னாலும் நாளைக்கு வந்து நீ சொல்ல மாட்டுக்க. நான் வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி கொடுத்தா அவன் தனியாக அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடத்திட்டு இருப்பான். சார் கடையில் கடன் கூட வாங்கிடலாம் சார். ஆனால் பிடி சார்ட்ட கடன் வாங்குறது தான் பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் பாடம் எடுக்கிறோம். பிடி பீரியட் பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க போய் விளாடுறான். பிடிச்ச மாதிரி மேக்ஸ் பீரியட் இருந்தால் மேக்ஸ் கிளாஸ்லையும் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. நான் அரியரை முடிக்கணுமே அப்படின்னு நைட்டெல்லாம் விழுந்து எங்கள் புத்தகங்களை வாசிக்க முடியல. கதையை கேட்டு வந்து என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. பொழைச்சு போகட்டுமே. பேப்பரை திருத்தும் போது ஒவ்வொரு இதை பார்க்கும்போது எழுத்துக்களெல்லாம் சில ஆசிரியருக்கு அவன் தெரியதில்ல, அவனுடைய பேப்பர் தெரியல, அவனுடைய அப்பா அம்மா முகங்கள் தான் வந்து என்ன செய்யுது தெரியுது. வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில், தமிழ் கிறிஸ்தவ ஊடகத்தில் முதல் முறையாக வாலிபர்களுக்கு என்று நடக்கக்கூடிய ஒரு டாக் ஷோ. அதில் இந்த தடவை வாதம் விவாதம் அப்படிங்கிற தலைப்பை தேர்ந்ததுக்கான காரணத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. வாதம் என்பது ஆர்கியூமெண்ட். என் சைடில் உள்ள என்னுடைய தேவைகள், என்னுடைய கருத்துக்களை நான் வந்து வாதமாக சொல்கிறேன். 2 பேரும் வாதங்களை சொல்கிறாங்க. அதே சமயம் வாதத்தை சொல்லும்போது அடுத்த குரூப்பை நம்ம வந்து அமுக்கி பேச வாய்ப்பு நிறையா இருக்குது. சத்தத்தை உயர்த்தி அந்த சத்தத்தை அமுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விவாதம் என்று வரும்போது அது டிஸ்கஷன். நம்ம எல்லாருமே நம்முடைய கருத்துக்களை ஒன்றா வச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போயிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் கூட பண்ண போகிறோம். அதுதான் விவாதம். இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, இன்டர்நெட் மூலமாக படிக்கிறாங்க, பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க, ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க, யூடியூப்பில் வந்து படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆசிரியர்கள் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். தேவையில்லைன்னு சொல்லி ஒரு இளைஞர்கள் கூட்டம் உட்காந்துருக்குறாங்க, தேவைதான் சொல்லி டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதில் இளைஞர்களும் இருக்காங்க. அது ஒரு அருமையான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வகையில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர் தேவையில்லைங்கிற அந்த கருத்தையை நம்ம சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சில அனுபவங்கள், அது கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு உள்ள இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம், கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், அதையும் தாண்டி ஆசிரியர் பணிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன தலைப்பு வைக்கலான்னு யோசிக்கும்போது ஆசிரியர் அப்படின்னு வச்சுருந்தோம். அந்த சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு டீச்சரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஆசிரியர் எப்போவுமே ஒரு ஏணி போல் இருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க சின்னவங்களாக இருந்து நம்மளை பெரியவங்களாக மாற்றுறவங்க, சின்னவங்களாகவே இருக்காங்க. மேலே போனவங்க பார்க்கும்போது அந்த ஏணி ரொம்ப சின்னதாக தெரியுது. இன்னொரு வகையில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலத்தில் நான் எனது என்னால் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு சந்ததி ஆசிரியர்களை ரொம்ப சின்னதாக பார்க்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசிரியர்கள் இன்றைக்கு தேவைதானா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போயிடும். ஒருவேளை ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம பேசாதபடிக்கு நாம் நம்முடைய கருத்துக்களை மிக தெளிவாக அதை சொன்னால் ஆணித்தரமாக சொல்ல போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஆசிரியர்னா யார்? ஒரு டெஃபினிஷன். ஆசிரியர் என்பவர் என்னுடைய பார்வையில் ஒரு கற்றுக் கொடுப்பவர், இல்லை போதிப்பவர், இன்னும் சொல்லப்போனால் உதவி செய்பவர் அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசிரியர்னா யாருன்னு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து லைக் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஆனால் இது யார் வேணாலும் பண்ணலாம். பட் ஒரு டீச்சர் அப்படிங்கும் போது இந்த ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த விதத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணுறது ஒரு டீச்சர் இண்டிவிஜுவல். உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தது நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஆனால் அந்த அப்பா அம்மாங்கிற முதல் எழுத்தை நமக்கு நம்முடைய கரத்தை பிடித்து எழுதி கொடுப்பது யாருன்னா டீச்சர்ஸ் தான். கை தட்டுங்க. கண்டிப்பாக இது அருமையான ஒரு கருத்து. ஆசிரியங்கிறது ஆசு கூட்டல் எரியர். ஆசுங்கிறது குற்றம், அதாவது குற்றத்தை
திருத்துபவர், இரியருனாக திருத்துபவர். ஆசிரியங்கிறது குற்றத்தை திருத்துபவர். நாம் பிழை செஞ்சாக அதை வந்து திருத்தி நல்ல ஒரு பாதைக்கு வந்து வழிகாட்டுபவர் தான் ஆசிரியர். ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்பவர் தான் ஆசிரியர். நீங்க அறந்தரா சொன்னீங்க, இவங்க அறப்பணின்றாங்க. நாங்க தான் பாதி படிக்கிறோம், நீங்க பாதி சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்க அறப்பணி தான் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர்கள் ஏன் வேணாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் கேட்டீங்க ஆசிரியர்னா என்னென்னு. நம்ம பேரண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியப்படுத்துகிறவங்க தான் ஆசிரியர். அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் வேணான்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டே ஆசிரியர் என்பவங்க ஒரு சிறிய ஏணி மாதிரி, அதில் மாணவர்களை மேலே கொண்டு போகிறவங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஏணியை போடுற அந்த ஆசிரியர் வந்து கரெக்டான விதத்தில் அந்த மாணவனுக்கு அந்த ஏணியை போடணும். அது சரியான விதத்தில் அவங்க அந்த மாணவனுக்கு அதை போதிக்கலைன்னா, அவன் உச்சிக்கு போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தானா அவன் கைகள் நடுங்க தான் ஆரம்பிக்கும் அந்த உயரத்தை பார்த்து. அப்போ அந்த உயரத்தில் அவனால் நிற்க முடியாது. அப்போ நீங்கள் அவ்வளோ உயரமாக அவனை ஏற்றி விட்டு வேஸ்ட்டு தான். அதான் அந்த நம்ம யாருன்னு நமக்கு அவங்க ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் 10th ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சார் வந்து மேக்ஸ் சார் எங்களுக்கு. அவர் வந்து எப்பயுமே பாடமே நடத்த மாட்டார். அவர் பாட்டில் வருவார், மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி நடத்த மாட்டார். அப்போ வந்து நான் கேட்டேன், நான் வந்து யாரையும் பார்க்க மாட்டேன், எல்லார்ட்டையும் ஓப்பனாக கேட்டுருவேன், பிரேவாக கேட்டுருவேன். நீங்கள் நடத்துகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு இன்னொரு டைம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து, நான் நடத்துறது மற்றவங்க எல்லாருக்கும் புரியுது, உனக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்க அப்படின்னு அவர் என்ன திருப்பி கேட்டார். நான் சொன்னேன், மற்றவங்க எல்லாருக்கும் புரியுதுன்னா அவங்கள மாதிரி நான் கிடையாது, எனக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவரை வற்புறுத்தி கேட்டேன். அப்படி கேட்டப்போ அவர் சொன்னார், நான் நடத்துகிறது இதுதான், என்னால் இவ்வளோ தான் நடத்த முடியும், இப்படி தான் நடத்த முடியும், உனக்கு தேவையானதை நீ எப்படி உனக்கு புரிகிற மாதிரி எப்படி படிக்கணுமோ நீ அப்படி படிச்சுக்கிட்டு நீ எப்படினாலும் போய்க்க அப்படின்னு ஓப்பனப்பாக சொல்லிட்டாரு. நானே அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் அவர் போர்டில் யூடியூப் போயிட்டீங்களா? மேக்ஸில் அவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து இவர் வந்து போர்டில் சொல்லிக் கொடுக்குற ஒரு சில தியரிஸ் வந்து இந்த இப்போ பிதாகரஸ் தேற்றம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அவர் வந்து இந்த தேற்றத்தின் படி அப்படின்னு சொல்லி நடத்தி போட்டுருவார். ஆனால் அந்த தேற்றம் அந்த இடத்துல எப்படி வச்சாங்கன்றது நமக்கு புரியாது, அந்த தேற்றனால என்னன்னு தெரியாது. அதை யூடியூப்பில் உள்ள ஆள் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னா யூடியூப்பில் அவள் 1.5 மணி நேரம் எடுத்து கூட அதை சொல்லித்தரான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த மேக்ஸில் நானே என்னை வளர்த்து அதுக்கப்புறம் நான் 89 எடுத்தேன் 10th மேக்ஸில். ஆனால் அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை படித்தவங்க யாருமே என் மார்க்கை முந்தி வரலை சார். அதாவது அவர் ஒன்று சொல்கிறேன், அவங்க வந்து அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, அது ஒரு ஆள் யூடியூப்பில் ஒரு ஆள் நடத்துகிறார். நான் இந்த அவையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால், அந்த ஆளு ஒரு ஆசிரியர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசிரியர் என்றால் பள்ளி அறையிலே வகுப்பறையிலே சாக்பீஸை பிடித்து எழுதுகிறவர் மாத்திரம் ஆசிரியர் அல்ல, பெற்றோர் ஒரு ஆசிரியர். அதாவது ஆனால் நீங்கள் சொன்னதுபடி அது ஆசிரியர் கிடையாதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான், இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் ரியலி அவன் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஐயா கொஞ்சம் கவனிங்க, காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், பிஎட் படிச்சுட்டு வந்தவங்க தான் ஆசிரியர் கிடையாது. நான் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நில்லுங்க தம்பி, அவசரப்படாங்க. கடையில் நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்கள் கடையா? ஆமாம். அந்த கடையில் என்னை நிறைய பசங்க, அதாவது அந்த என்னுடைய கிராமத்தில் உள்ள அவனுக்கு நான் ஒரு கணக்கு வாத்தியார், கணக்கு ஏறாது தம்பி, கூட்டல் தெரியாது தம்பி. ஆனால் அந்த இடத்துல உட்காந்து அந்த கடையில் வியாபாரம் பண்ணி கொண்டு நான் அதில் எத்தனை பிள்ளைகள், அதில் இன்றைக்கி கூட பெரிய இன்ஜினியராக இருக்கான். அவன் சொல்லுவான், அண்ணே நீங்கள் அந்த கடையில் உட்காந்து சொல்லிக் கொடுத்த கணக்குனால நான் அன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்லுவான். நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிஎட் படிக்கலை, ஆனால் சொல்லிக் கொடுக்குறவன் எவனாக இருந்தாலும் அவன் ஆசிரியர் என்பதை நான் இந்த அவையில் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் அதில் நான் சொன்ன விஷயத்தில் ஒன்று நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டீங்க. அதாவது ஆசிரியர் என்பவர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த டயத்தில் ஒரு மாணவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. எனக்கு புரியலன்னு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. அதை விட பெரிய வேலை உங்களுக்கு எதுவும் இல்லை. அதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் தவற விட்டும்போது நான் வேற ஒரு ஆள்கிட்ட போய் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல நான் என்னோட செல்ஃபை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர்கிட்ட கேட்டு வேஸ்ட்டுன்ற மாதிரி என் மைண்ட் செட் அன்றைக்கி போயிட்டு, உங்களால் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒதுக்கி அந்த இடத்துல உங்களால் அந்த மேக்ஸ் அந்த சார் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நான் வேறு யூடியூப் அதெல்லாம் நான் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நைட் ஸ்டடி ஃபெயில் ஆனவங்க கூட உட்காந்து படிக்க தேவையில்லை. உங்களால் ஏன் வந்து ஒரு அரை மணி நேரம் 5:30 முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடுறீங்க சார் எல்லாரும். அந்த 5:30 அப்புறம் ஒருத்தன் டவுட் கேட்டால் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? நாளைக்கு வா தம்பி பார்த்துக்கலாம் தானே சொல்லுவீங்க, சொல்லுங்க. நாங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, நான் வந்து ஒரு KNKHல ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இயர் VBS நடத்துறதுக்காண்டி போயிருக்கப்போ ஒரு பையன் வந்து என் கையை பிடிச்சி ஒரே அழுக. எதுக்குடா அப்படின்னு கேட்டால், அக்கா நீங்கள் இருந்தீங்கன்னா நான் பாஸ் ஆகியிருப்பேன், நீங்கள் இல்லைன்னொன்னே எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்ச ஆள் தான். அப்போ நான் சொன்னேன்டா படிக்க போகிறது நீனு,
அக்கா இருந்து நான் என்ன செய்ய வைப்பேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர் நடத்த வேண்டிய விதம், ஏன்னா அந்த பையனுடைய மனநிலைமையை நாங்கள் புரிந்து கொள்வோம். யூடியூப் வந்து உங்கள் மனநிலைமையை புரிந்து கொள்ளாது. ஏதோ நீங்கள் கேட்குறத மட்டும் சொல்லிவிடுவோம். ஆனால் நாங்கள் ஒரு பையன் வந்து நிற்கும் போது அவன் என்ன நிலமையில இருக்கான் சொல்கிறது புரியுதா, அவனுக்கு புரியலன்னா அவன் முழிக்கிற மொழியை வச்சே நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம். டேய் உனக்கு இது புரியலல்ல, நீ இன்னும் ஒழுங்காக ஓகே ஆகலல்ல அப்படின்னு நாங்கள் திருப்பி கேட்டு அவனுக்கு என்ன இது, அவனுடைய ஒருவேளை அவன் பாடி வீக்காகவே இருந்தால் கூட நாங்கள் அதை பார்த்து என்ன செய்வோம், அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம், கடந்து போகிறோம். அந்த பிள்ளைங்களை நல்வழிகளை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க இதன் நிமித்தமாக ஹை லெவலில் போயிருக்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் கூட அந்த ஹை லெவலில் போகிறதுக்கு உங்கள் ஆசிரியருடைய மிகப்பெரிய காரணத்தினால தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த இடம் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க. அதை உங்களை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஸோ ஆனாலும் என்ன, இப்போ உள்ள காலங்கள் உங்களை கவர்ந்து எழுப்பத்தினால நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, தெரிந்து கொள்வோம் இன்னும். ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு ஆசிரியர் பிரச்சனையினால நீங்கள் வந்து மொத்தத்திலே ஆசிரியர்கள் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா, அல்லது ஆசிரியர்கள் தேவை ஆனால் இந்த மாதிரி மோசமான ஆசிரியர்கள் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? சார், என் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். நான் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது நான் வேறு ஒரு டிகிரி யூஜி முடிச்சுட்டு தான் நான் பிஜிக்கு உள்ளே போகிறோம். ஸோ என்ன மாதிரி எங்கள் கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நாங்கள் மாஸ்டர்ஸ் உள்ளே போகும்போது எங்களுக்கு எங்கள் சார் வந்து நடத்தவே மாட்டாங்க. அப்போ நாங்கள் சார்கிட்ட போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி நாங்கள் அதர்ஸ் டிகிரிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு பேசிக் தெரியாது, அப்போ நீங்கள் டீச் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள்லாம் மாஸ்டர்ஸ், ஸோ நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும், நாங்களாம் உங்களுக்கு லேர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு சொல்லலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணல சார். லைப்ரரி போவோம், காலேஜ் லைப்ரரிக்கு எங்கள் கிளாஸில் எந்தெந்த பிள்ளைங்க படிக்க வில்லிங்காக இருக்காங்களோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து லைப்ரரி போவோம். லைப்ரரியில் போய் நாங்கள் நோட்ஸ் எடுத்தோம், நாங்கள் படித்தோம். கிளாஸில் சார் வராதப்போ எங்கள்லேருந்தே ஒரு ஆள் எழும்பி நாங்களே லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். நான் முன்னாடி போய் இப்போ நான் ஒரு நான் படிச்சிருக்கேன்னா நான் போய் டீச் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க படிச்சிருக்காங்கன்னா அவங்க போய் டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் அந்த டிகிரியை கிளியர் பண்ணி நாங்களே லேர்ன் பண்ணோம். அதில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து தெரிஞ்சுது சார். நான் அடுத்த ஒர்க் போகும்போது நாங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறோம்ல, ஆசிரியர்கள் ஏன் இந்த காலத்தில் இவங்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்து ரீசன்னா, நாங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்படுது. ஆனால் ஓன் லேர்னிங் தான். அப்போ அதில் சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளேயும் இருக்குது அந்த ஸ்டடீஸில். அப்போ அது எங்களோட ஒர்க்கில் போய் அதை பாதிக்கும் போது அப்போ நான் புரியுது, இப்போது ஒரு வேளை எங்கள் டீச்சர் எங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தால், அந்த இடத்துல எங்களை பேசிக்லேருந்து அவங்க கொண்டு போயிருந்தால், ஒருவேளை என் ஒர்க்கில் நான் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்டிங்கில் நான் பண்ணியிருப்பேன். நான் ஒர்க்கில் நான் பண்ணுற மிஸ்டேக்லேருந்து நான் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே ஓன் லேர்னிங் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரீசன்னால ஆசிரியர் தேவையில்லை. நீங்களே வந்து ஆசிரியர் இருந்தால் நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. எல்லாருமே அதானே சார் சொல்கிறோம். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து டெக்னாலஜினாலன்னு மாத்திரம் இல்லை, இந்த ரீசன்ஸும் இருக்கனால தான் நாங்கள் ஆசிரியர்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம் காலங்காலமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எங்களுக்கு அப்டேஷன் தேவைப்படுது. ஸோ நாங்கள் எங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக எங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை கொடுக்குற டெக்னாலஜி எங்களுக்கு ஒரு ஆசிரியராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னா சொல்கிற விஷயமே எனக்கு போதுமானதாக இல்லை. ஸோ நான் கற்றுக்கிட வேண்டியது இருக்குது. அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் டெக்னாலஜி. ஸோ அதுதான் என்னுடைய விஷயம். டெக்னாலஜி பார்த்து கற்றுக்கோங்க, எல்லாமே கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு சொல்லித் தருவதில் தவறு இல்லை. ஆசிரியர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் என்னைக்கோ படித்தவங்க ஆற்றல டெய்லி படித்து 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 மாணவர்களுக்கு புரியும் எண்ணத்தில் சொல்லிக் கொடுப்பவர் தான் என்னது ஆசிரியர். அது டெக்னாலஜி பார்க்கலாம், லைப்ரரி போய் புத்தகங்கள் எடுத்து வாசிக்கலாம், வேற என்னதுனாச்சும் என்ன செய்யலாம், படித்து வந்து மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல ஆசிரியர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்வில் நடந்தது. நான் தூய வளனார் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து என்ன செஞ்சேன், படித்தேன். நான் வந்து ஒரு டல்லாக படிக்கிற பையன் தான். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அப்போ கொரோனா காலத்தில் அந்த ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட் வந்து என்ன செஞ்சணும், பண்ணணும். அப்போ கல்லூரி நாட்களில் 3 யூனிட், மொத்தம் 5 யூனிட் நான் வைக்கணும். 3 யூனிட் நல்ல முறையில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு ஆசிரியர் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணார், நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். மீதி 2 யூனிட் வந்து என்ன செய்யலை, நான் கம்ப்ளீட் பண்ணலை. கொரோனா காலமாக கல்லூரி விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்னு வர்ற வழியில் என்னுடைய ஃபோன் வந்து என்ன செஞ்சு தொலைஞ்சிருச்சு. திருப்பி நான் ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இது வந்து எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பட்டதுனால ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபோன் வாங்கின உடனே எனக்கு என்னுடைய கைடு வந்து என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணுறாரு. செசில் சார் அப்படிங்கிற ஃபோன் பண்ணார். என்னடா எல்லாமே வச்சுட்டாங்க, நீ ஏன் வைக்கல, 2 யூனிட் சப்மிட் பண்ணலையே அப்படின்னாரு. சார் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபோன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல சார், நான் அடுத்த வருஷம் நான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைடா, உனக்காக நான் கெச்சோடிட்ட வந்து என்ன செய்கிறேன், பேசுகிறேன், 2 வாரத்தில் வந்து என்ன செஞ்சிரு, நீ வந்து பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ புத்தகங்களும் இல்லை. ஆன்லைனில் பார்த்தா 3000 4000 அந்த புத்தகங்களுடைய விலை வந்துருக்கு. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து பண்ண முடியல. திருப்பியும் அவர்கிட்ட ஒரு வாரம் கழித்து நான் பண்ணலை, அவரே ஃபோன் பண்ணுறாரு. என்னடா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சார் பண்ணலை சார், அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன் சார். புக்ஸ் எல்லாம் 2000 3000 இருக்குது. திருப்பி அவரே வந்து என்ன செய்கிறாரு, புத்தகங்களை வந்து என்ன செய்கிறாரு எனக்கு அனுப்பிடுறாரு. திருப்பி நான் அதுவும் பண்ணலை. சார் அதில் எல்லாமே 2000 பக்கம் 3000 பக்கம் இருக்குது சார், நான் எப்படி சார் 4-5 நாளில் வந்து நான் அதை பண்ணி வைக்க முடியும் அப்படின்ட்டு திருப்பி அவர் சின்ன சின்ன பிடிஎஃபாக இருந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக வாசித்து எனக்கு 2 யூனிட் மட்டும் அனுப்புடா, முடிச்சு விட்ருவோம், கெச்சோடிட்டேன், உனக்கு நான் பேசிட்டேன், மற்ற டிபார்ட்மெண்ட் எம்எஸ்சி எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வைவாக முடிச்சிட்டாங்க, எனக்காக என்னுடைய ஆசிரியர் வந்து என்ன செய்ய பரிந்து பேசினார், நான் எம்எஸ்சி டிகிரியை நல்லவரை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் தேவை. என்னோட கிளாஸில் ரொம்ப கஷ்டப்படுற பையன், அவங்க அம்மா வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து அழுதாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் இந்த பையனை, இவன் வந்து படிக்க மாட்டான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் இப்போ யோசித்தேன், நான் சொன்னால் கேட்பானா படிப்பானான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன்கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். உங்கள் அம்மா வந்து ஒரு ஆசிரியர் முன்னாடி அழுகிறத தான் நீ விரும்புறியா? அது வந்து உங்கள் அம்மாவை வந்து நீ கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லையா, அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா, ஒரு டீச்சர்ஸ் முன்னாடி ஸ்கூல் முன்னாடி அப்படின்ற அவனோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். நீ அடுத்த வாட்டி படித்து நல்ல மார்க் வாங்கு, அப்போது உங்கள் அம்மா வந்து இங்கே சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே நீ பார்க்க விரும்புகிற அப்படின்னு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணேன். அடுத்த வாட்டி அவன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருந்தான். ஸோ இதுக்கு ஆசிரியர் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனையே அவங்க அம்மா இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதவே ஒரு ஆசிரியர் சொல்லும் பொழுது அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அவனுக்கு போது, அவன் வந்து படிக்கிறான். ஆனால் அவன் சேட்டை பண்ணாமல் இல்லை, பட் அவன் படிச்சிடறான். ஸோ இதுக்கு ஆசிரியர் தேவை. ஸோ இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், பட் 95% இப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே புரிஞ்சுக்கிற டீச்சர்ஸ் அப்படிங்கிறது 98% கூட சொல்லலாம். ஒன்லி 2% வேணால் இந்த மாதிரி இருக்கலாம். பட் மோர் ஓவர் வந்து எல்லாருமே வந்து இந்த இவர் அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இருக்கிறாங்க. நார்மலாக டீச்சர்ஸே வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது அந்த அவர் சொன்னார், நாங்கள் வந்து லேர்ன் பண்ணி வந்து திரும்ப டெய்லி நாங்கள் லேர்ன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இவர் கேட்கும்போது வந்து அப்போ நீங்கள் எதில் லேர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லி, அப்போ ஆசிரியர் யார் ஆசிரியர், இந்த மாதிரி ஒரு இது கொஸ்டின் வந்து வருது. அவர் அதை லேர்ன் பண்ணி சொல்கிறதுக்கு அந்த டைம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க கேட்குற கொஸ்டின், இந்த பசங்க கேட்குற கொஸ்டின் தெரியலை அப்படின்னா உடனே அந்த பையனை வந்து திட்டிடுது. ஒருத்தன் குண்டாக இருக்கான் அப்படின்னா அவன் ஏன் குண்டாக இருக்கானே அதை கேட்கறது கிடையாது. இல்லை தின்னி என்னாலும் தின்னுக்கிட்டு இருக்கல, தின்னி பண்ணுறான், என்னடா இப்படி இருக்கான்னு அவனை வஞ்சிடுது. அவன் சாப்பிடவே மாட்டான், ஆனால் அவன் உடம்பு எப்படி இருக்கும், அவன் என்னன்னா சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். ஒருத்தன் ஹைட்டாக இருக்கும், இல்லை இவ்வளோ ஒசரம் இருக்கல, உனக்கு இது தெரியாதோ, இவங்களுக்கே தெரியாது, டீச்சர்ஸுக்கு இவங்களுக்கு தெரியாது. அதை அப்படி சொல்ல தெரியாமல் உடனே போய் பார்த்துட்டு வந்து மறுநாள் அப்படியே வந்து கிளாஸில் அப்படியே ஒப்பேத்துற மாதிரி அப்படியே ஒப்பேத்திட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தம்பி நீ கேட்டல அது இதுதான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 95% சொல்லுது கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க வந்து கொஞ்சம் வங்கதாக இருப்பான், அவன் மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் நல்லா நடத்தினவங்க ஒருத்தருமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவங்ககிட்ட கேட்குறேன், சில மோசமான டீச்சர்ஸ்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடும்பத்தில் பிள்ளைங்களை கிளப்பி விடணும், அவங்கள இது பண்ணணும், புருஷனை பார்க்கணும், அப்புறம் வரணும், சிலபஸை முடிக்கணும், அப்புறம் பிள்ளைங்களை தண்டிக்காமல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மார்க் வாங்க வைக்கணும். அது போக அட்மிஷன் போடுறது கூட வெளியே போய் பிள்ளை படிக்க போகணும் நீங்கள், அப்புறம் மார்க் திருத்தணும், லீவு இருக்குன்னு தான் பேர், ஆனால் லீவில் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்படிப்பட்ட ப்ரெஷரில் அந்த டீச்சர்ஸ் வந்து அப்படி ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது வந்து அவங்க பேசிக் நேச்சரே அப்படி இருக்கிறதுனால ஒரு மோசமான பர்சன் டீச்சராக ஆனதுனால அவங்க மோசமான டீச்சராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஸ்டூடெண்ட்டை நினச்சி தான் சார் அவங்க ஒரியில் இருக்காங்க. அவன் பண்ணுற அநியாயம் அதுலேயே பாதி அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க சார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் சொன்னார், இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆசிரியர் வந்து இப்படி கொண்டா இருக்கிற, அதை தின்னுட்டு இப்படி பேசுகிற. இப்போ 90% அந்த மாதிரி வந்து என்ன செய்வேன், நாங்கள் பேசுகிறதே கிடையாது. பேசுனா அவன் வந்து எங்களை டீச்சரை வந்து அடிக்கிறாரு, இல்லை வேற என்ன சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ நாங்கள் இதை நினைச்சே மனநிலையில் ரொம்ப வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆசிரியர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க கல்லூரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசு பள்ளி 10வது 11வது வகுப்பு வந்து என்ன பாருங்க, 12வது வகுப்பு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கல் நோட்டு கேட்குற நாங்கள் அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். தம்பி இதை பார்த்து எழுதிட்டு வாடா, இந்த இணையதளத்தில் போய் நீ பார்த்து எழுதிட்டு வாடா, லிங்கை போய் கொடுத்து கூட அவன் எழுத மாட்டேங்கிறான். அவங்க வந்து நாங்கள் இணையதளத்தை பார்த்து படிக்கிறோம், யூடியூப்பை பார்த்து படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வந்து கொடுத்துருக்கான். ஆனால் அந்த அரசே வந்து இணையதளத்தை பார்த்து எழுதிட்டோன்னு அவரே சொன்னாராம்.
ஓகே சார் இணையதளம்ங்கிறது வந்து ஒரு நோட்ஸ் தான், ஒரு புத்தகம் தான். அதில் ஒரு பிடிஎஃப்ங்கிறது ஒரு புத்தகம் தான். அதை வழிகாட்டுறதே யாரு? ஆசிரியர். நான் தான் உனக்கு வழிகாட்டுறேன். இணையதளத்தை கற்றுக் கொடுக்கதே யாரு? நான் தான். டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கதே யாரு? ஆசிரியர் தான். ஓகேங்களா? இப்படி வந்து என்ன செய்து இருக்கு சார். அதாவது நம்ம நாட்டில் கல்வி வளர்ச்சியை பெருகணும் அப்படின்ட்டு எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரணுன்ட்டு மாணவர்களை அடிக்கக்கூடாது, துரத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சட்டம் ரொம்ப தவறாக வந்து என்ன செய்து இருக்குது. நல்ல ஆசிரியர்கள் கூட வேலை பார்க்க வந்து முடியலை, நல்ல ஆசிரியர்கள் கூட கண்டிக்க வந்து முடியலை. கண்டிச்சா என்னை இந்த ஆசிரியர் அடிச்சாரு, கண்டிச்சா என்னை இந்த ஆசிரியர் வந்து போக்சோ அப்படின்னு வந்து வழக்கு வந்து என்ன செய்கிறாங்க போட்டுருந்தாங்க. போக்சோ வழக்கு வந்து என்ன செய்கிறாங்க போடுறாங்க. ஆனால் நீங்கள் போக்சோ வழக்கு போடுறீங்க, ஒரு ஆசிரியர் அதனால மரிச்சாரு, ஆனால் அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை. நான் என்ன சொல்கிறேன், அரசுக்கே கோரிக்கை வைக்கிறேன், இந்த இதில் மத்திய அரசுக்கு இந்த சட்டங்களை செக்ஷன் 17 வந்து மாற்றம் வந்து என்ன செய்யணும், அடைய செய்யணும். சட்டம் எங்களை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா சில நேரம் உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைகள்லாம் எங்கள் மேலே சில நேரம் வந்து பாதிக்கப்பாயிருக்கு. உங்கள் வீட்டில் திட்டு விழுது, அதை நீங்கள் வந்து எங்கள் மேலே காட்டுறீங்க. ஸோ சட்டம் தான் எங்களை சில நேரம் காப்பாற்றுறதா இருக்குது. ஆமாம் சார், அவர் சொன்ன மாதிரி வீட்டில் திட்டு விழுது இப்போ நடந்த சம்பவம் சார். அதாவது மக்குன்னு சொல்கிறத விட அவன் தான் ஃபெயில் ஆவான், ஒரு நாள் பரீட்சையில் பாஸ் ஆக மாட்டான். அந்த கோச்சிங் நாளில் அவன் தான் சார் வரமாட்டான். உண்மையிலே அந்த நேரத்தில் எங்களுக்கு மனநல அட்டாக் வந்துடும் போல் இருக்குது. அதாவது நமக்கு யார் தேவையோ அவன் தான் வரமாட்டான். இப்படி தான் சார் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் வரல சார். காலையிலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக என் ரிஜிஸ்டரை எடுத்துகிட்டு நான் நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அவன் வீட்டுக்கே போயிட்டேன். ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வாடா நம்ம அவனை போய் பார்த்து இன்றைக்கி எப்படியா தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் இப்போ பாஸ் ஆகணும், அப்படின்னா தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். போயிட்டேன் சார். அங்கே போய் அவனை பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் சார், எனக்கு வயிற்றால போகுதுன்னான். என்ன சார் செய்ய? நானும் பார்த்தேன், வயிற்றாலையாக போகுது, நீ வரலன்னா நான் போக மாட்டேன். அந்த திருநீலே உட்காந்துட்டேன் சார். எங்களை திட்டி தான் சார் நாங்கள் போகிறோமா? அவர் சொல்கிறபடி எங்களை வீட்டில் திட்டி தான் நாங்கள் அந்த பையனை பார்க்க போகிறோமா? நான் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவேன் தம்பி, நீ வரலன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பையனும் கூட வந்த பையனும் நானும் அந்த திண்ணையில் உட்காந்துட்டோம். எனக்கு சும்மா உட்கார முடியாது, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து வா தம்பின்னேன். வீட்டில் இருந்து எடுத்து வந்தான் சார். முறுக்கு எடுத்துகிட்டு வந்தான், ஒரு நல்ல பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தான். பாருங்கள், நான் கேட்ட அந்த ஒரு உரிமையில் கேட்டதில் அவன் மயங்கிட்டான் சார். சரி, அப்புறம் படித்தானா? அதுக்கப்புறம் வந்துட்டான் சார். ட்ரெஸ் எடுத்துக்கப்பா, வயிற்றால போகுதுன்னு வேணா 2-3 ட்ரெஸ் எடுத்துக்க, வாங்க சார் நீங்கள் சும்மா விளையாடுங்க சார் அப்படின்ட்டு ஒரு நல்ல அதில் வந்து உட்காந்துட்டான். நல்லபடியாக அவன் பரிச்சை எழுதிட்டு அவன் பாஸ் ஆயிடுவான் சார். வாவ், சூப்பர் சார். நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சார், இல்லைனா உங்கள் ஹெச்ஓடி உங்கள் ஹெச்எம்ஓ உங்களில் திட்டுவாங்க. அதனால அந்த திட்டுக்கு நீங்கள் பயந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்களுக்காக இல்லை, உங்களுடைய மேலதிகாரிகள் சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஹெச்எம்முக்கு தெரியும். எனக்கு ஹெச்எம் ஒரு ஆசிரியர் தான். ஓகே, சரிதானா? நாங்கள் வந்து அந்த பையனை பாஸ் பண்ண வைக்கணும், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் நான் வீட்டில் போய் உட்கார்ந்தேன், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணேன். சார், மாணவர்களுடைய நலன் கருதி வந்து நேற்று முன்தினம் வந்து ஒரு நடந்த உண்மை சம்பவம். ஆலங்குடி வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஹெச்எம், கவர்மெண்ட் ஹெச்எம் வந்து தன்னுடைய வகுப்புக்கு வந்து தேர்வு எழுத வராத 2 மாணவன், ஒன்று வந்து 6வது படிக்கிற பையன், இன்னொன்று வந்து 8வது படிக்கிற பையன், தன்னுடைய அவங்க வராதனால வீட்டுக்கே போய் வண்டி எடுத்து வீட்டுக்கே போயிட்டு தேடி அவன் வந்து அவங்க வீட்டில் போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறபடி நானும் குளிக்கவே இல்லை சார், நீ குளிக்கலாமும் பரவாயில்ல தம்பி, நீ வா ட்ரெஸ் போட்டு வா சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் கால்நாச்சி விழுற, நீ போ, நீ போயிட்டு வந்து நீ எக்ஸாம் எழுது, அப்போ தான் நீ பாஸ் பண்ண முடியும், போய் எக்ஸாம் எழுது, ஸ்கூலுக்கு போ, ஹெச்எம் சாரே வந்துக்கிறாரு. அப்போ ஒரு ஆசிரியர் இல்லைனாக்கா வீட்டுக்கே போயிட்டு கூட்டு வர முடியுமா? கடைசியில் வந்து 2 பேர் வரவே இல்லை தன்னோட எக்ஸாமுக்குள்ள. அவன் வந்து பாஸ் பண்ண அடுத்த வகுப்புக்கு செல்லணும். அவன் அடுத்த வகுப்பு சொன்னால் தான் அவனுக்கு அவனுடைய முன்னேற்றம். அதுக்கு அவங்க வராதனால ஆசிரியரே வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வர்ற அந்த நிலைமை வந்து இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்டர்நெட்டோ ஒரு யூடியூப் பார்த்துட்டு வந்து அவன் வீட்டில் உட்காந்து பண்ணிட்டான், யாரை வந்து கூப்பிட்டு வருவான்? எக்ஸாம் மேலே வராதனால அவன் ஏதோ ஒரு தடுமாட்டத்தில் போயிடுவான். அப்படி இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, இப்போ ஆன்லைனில் பிள்ளைங்க நிறையா படிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு ஈஸியாக எதுனாலும் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எதுக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த கிளாஸ் ரூமில் டிவி இருக்குது, டிவியில் யாராவது ஒருத்தவங்க எங்களுக்கு நடத்துகிறாங்க, அதே இடத்துல நீங்களும் இருக்கீங்க, எங்களுக்கு எதுக்கு ஒரு கிளாஸில் 2 டீச்சர்ஸ்?
நாங்கள் அது மூலமாக நிறைய க்ரியேட்டிவான திங்கிங் எங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகுது. நிறைய காரியங்களை நாங்கள் அது மூலமாக கற்றுக்குறோம். இப்போ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், எங்களோட பிள்ளைங்களுக்குன்னு கொடுக்குற கேம்ஸ் பீரியடை நாங்கள் வந்து அதை அப்படியே அபகரித்து லேபுக்கோ இல்லாட்டி மேக்ஸ்க்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. அப்படி தானே? மெத்தனால் எத்தனால் அப்படின்னு எவ்வளோ நாள் எடுத்திருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அது க்ரியேட்டிவ் திங்கிங் அந்த இது வந்திருக்காது. வேறு ஆக்டிவ் லேர்னிங்கு எங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அப்படி தானே? அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. எதுக்கு டீச்சர்ஸ் ஒரு கிளாஸில் எதுக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது என்னுடைய பர்சனலான ஒரு புரிதல் என்னென்னா, நம்ம ஊர் எஜுகேஷனல் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குது, இப்போ உள்ள சிலபஸ்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஸ்டில் அதை டீச்சர்ஸ் பண்ணால் தான் நல்லா வரும். என்றைக்கு அவங்க வந்து ஸ்கூலில் போய் சிலபஸை பார்த்து இதை தான் படிக்கணும்னு வராங்களோ அன்றைக்கி அவங்க க்ரியேட்டிவிட்டி போயிடுச்சு. நான் உறுதியாக சொல்ல முடியும். மனப்பாடம் பண்ணி ஏற்றுறது தான் படிப்புன்னு, மார்க் வாங்க தான் படிப்புன்னு வந்துடுது. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தேன் சின்ன வயசில். இன்றைக்கும் அப்படி தான். ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், எல்லாம் பண்ணாலுமே நான் திங்க் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது. அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வந்து பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாக இப்போ நீங்கள் பர்சனலைஸ்டாக சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. பர்சனலைஸ்டாக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதா, கமிட்மெண்ட் இருக்குதா, செய்கிறீங்களா? அது செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது நம்ம கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இல்லை, ஸ்கூல்ஸ்லேயே இப்போ வந்து அதுக்குன்னே கோர்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் தனியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் வந்து உள்ளே வந்து இணைக்கப்பட்டு தான் இருக்குது. அதுபோல் டீச்சர்ஸுமே வந்து இப்போது சப்ஜெக்ட்னால் அதை அப்படியே வாமிட் பண்ணிட்டு போகிறது அப்படி கிடையாது. அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு நம்ம அதை சொல்லணும், அவங்கள யோசிக்க வைக்கணும்னு தான் எல்லா சப்ஜெக்டையும் வந்து அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க யூடியூப் பார்க்குறனால மட்டும் அவங்க க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்டர்நெட்டு எல்லாத்துலேயும் கெட்டதும் வருதுங்களா சார்? அப்போது வந்து இவங்க அதுலேருந்து கெட்டதையும் கற்றுக்கலாம். இப்போ நாங்கள் அதே யூடியூபு, அதே டெக்னாலஜியில் வந்து எது நல்லது, எதை இவங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவங்க அதை செல்ஃபாக பண்ணும்போது அவங்க வந்து தப்பான ஒரு இதுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் நல்ல க்ரியேட்டிவ் திங்கிங் இவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும்னு அதை எடுத்து நாங்கள் இவங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்குறோம், போதிக்கிறோம். சிலபஸை முடிக்கிறதுக்கே நீங்கள் தடமாறுறீங்களே, வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதுவும் பண்ணிட்டு க்ரியேட்டிவாக சொல்கிறது எங்கே டைம் இருக்குது? எப்படி பண்ணி அதுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்னு தனியாக இருக்குல்ல, அதை வந்து பண்ணி தானே ஆகணும். எங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் மார்க் FA வந்து கொடுத்து ஆகணும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாகணும். அதுக்காக அவங்கள வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். அவனுடைய திங்ஸ் என்னெல்லாம் வாங்கணும், அதுக்காக நாங்கள் ஒரு மாடல் வச்சுருக்கோம். இது நீங்கள் செய்யலாண்டா அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கிளாஸ்க்கு. அவனுக்கு அது வந்து உற்சாகமான ஒரு பீரியட். இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி பீரியடுங்கிறது ஸ்கூல்ஸில் இப்போ கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். கவர்மெண்ட் செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால சும்மா படிக்கிறாங்க, எழுதுறாங்க, மார்க்ஸ் எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய க்ரியேட்டிவிட்டி டீச்சர்ஸையே அவன் திங்க் பண்ண வைக்கிறான். அவன் கேட்குற கேள்வி, அவன் பண்ணிட்டு வர ஐடியாஸ், நம்ம ஒரு ஐடியாவில் கொடுப்போம். ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அதை செய்யும்போது எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதில் க்ரியேட்டிவிட்டி பீரியடு, ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி பீரியட்ஸ்லாம் ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து படித்தது சாரா டக்கர் ஸ்கூல் தான். அங்கே வந்து 10th அந்த மிஸ் நேம் கூட சொல்ல நான் பெருமைப்படுறேன். அவங்க பேர் கேர்லின். அந்த மிஸ்ஸு 10th எடுப்பாங்க மேக்ஸு. அது வந்து ரொம்ப யார் டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 12:45 வாங்கப்பா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோத்துக்கும் அவங்க ரொம்ப பலவீனமான மிஸ் தான். ஆனாலும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அதிலே ரிவைஸ் பண்ணி நம்ம தூக்கத்தில் எழுப்பி தட்டி கேட்டால் கூட அந்த சம் சொன்னால் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சயின்ஸ் மிஸ் கூட இப்போ இந்த மின்சார மணின்னு சொல்லி உண்டு. அந்த பிக்சரை வச்சே எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி கேட்டால் கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ அழகாக எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு செஞ்சுருக்குறாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்பாண்டமான பொய். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் இதில் வந்து 6 to 9 இந்த பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க. அது மூலமாக அவங்க வந்து நிறைய இப்போ வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி, புதிய தலைமுறை அதிலெல்லாம் வந்து இருக்குது. அப்போ வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அதிலெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயித்துட்டு வராங்க. அப்போ க்ரியேட்டிவ் அங்கே இருக்குது, க்ரியேட்டிவிட்டி அங்கே இருக்குது, நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா வீக்கர் சில்ட்ரனில் பார்க்கும்போது ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து கவர்மெண்ட் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் லேர்னர் சொல்கிறாங்க. அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக, அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வாசிக்க தெரியாத படிக்க தெரியாத பிள்ளைகளுக்காக டீச்சர்ஸ் வந்து உட்காந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை,
மேக்ஸை பொறுத்தவரையில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் இந்த 3ஐயும் சொல்லி கொடுக்காங்க. அதுக்கு வந்து தனியாக நாங்கள் ஆசிரியர்களை போட்டு நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு ஹெச்எம்மாக இருக்கனால நான் சொல்கிறேன். அதே போல் சார் சொன்ன மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th இருக்கட்டும், 11th 12th இருக்கட்டும், யார் வரலையோ நாங்கள் வந்து பார்க்குறது வந்து ஒரு 3 days பார்ப்போம். அந்த பிள்ளை லீவ் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா டீச்சர்ஸை வீட்டுக்கு போய் சொல்வேன். வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையுடைய ப்ராப்ளம் என்ன, எதனால் அந்த பொண்ணு வரல, அவளுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எதனால அந்த பிள்ளை வந்து சிக்காக இருக்காளா, என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய, அதாவது அவள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஆசிரியரால் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குதா அப்படின்னு அதையும் ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வானவில் மன்றம் இருக்குது, அதே போல் வினாடி வினா இருக்குது, அறிவியல் மன்றம் இருக்குது, அதே போல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது. நீங்கள் க்ரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டி இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் அருமையாக அழகாக பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சயின்ஸ் நல்ல சம்மந்தமாக அழகாக படிக்கிறாங்க. இப்போ அது அளவில் வந்து மேம் படிக்கிறாங்கன்றீங்களே, எதை படிக்கிறாங்கன்றீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆசிரியரும் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்கிறீங்க. ஆனால் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? கிளாஸுக்கு வந்தோடனே ஒரு பையனை எந்திரிச்சு புக்கை வாசின்னு சொல்லுவீங்க, வாசித்து முடித்தோடனே எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா, டவுட் இருக்கான்னு கேட்பீங்க, ஒருத்தனும் கையை தூக்க மாட்டா, நீங்களும் போயிடுவீங்க. அப்புறம் மேக்ஸ் கிளாஸில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், மேக்ஸில் வந்து பயிற்சி கணக்கு இருக்கும், இருக்கிறதுலே டஃப்பாக அதுதான், சரிங்களா? அதை எப்படி செய்யணுன்றதுக்காக தான் எடுத்துக்காட்டு கணக்கு பக்கத்தில் இருக்கும், அதை அவனே செஞ்சு தான் வச்சுருப்பான். அந்த எடுத்துக்காட்டு கணக்கை நீங்கள் மறுபடியும் வந்து போர்டில் செஞ்சு போட்டு நீங்கள் எழுதி போட்டுட்டு நீங்கள் பயிற்சி கணக்கை வீட்டில் வச்சு செஞ்சுட்டு வாங்கன்றீங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தீங்க, அது உங்களோட அப்போ இருந்த இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ எப்படி திரும்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சுட்டு வந்து நாளைக்கு ஒப்பிங்க தம்பிங்கிறீங்க. இதுதான் இப்போ உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்போ இருந்த வேலை உங்களுக்கு எக்ஸாம்பிள் செய்ய இருந்த நேரம் கூட இப்போ இல்லை, வெறும் QR ஸ்கேன் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. அந்த இடத்துலையும் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி தான் இருக்குது, நீங்கள் தேவைப்படலை அந்த இடத்துல கூட. இல்லை தம்பி, அப்படி இல்லை. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கொஸ்டின் எக்ஸாம்பிள் சம்ஸும் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, பயிற்சி கணக்கிலும் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து கூட பாருங்கள், அத்தனை சம போட்டிருக்காங்க. அதுக்கு நான் கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் கூட மேக்ஸில் கூட கிரியேட்டிவிட்டி சம் இருக்குது, அது கூட போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இது கூட பண்ணாமல் எங்கள் டீச்சர்ஸ் இல்லவே இல்லை. மேம் அதுக்கு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அதாவது ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் இருக்குது, பாட்டில் பை. இப்போ பைஜூஸ் எப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோ, பாட்டில் பை மாதிரி நிறைய எஜுகேஷன் போர்ட்டல்ஸ் இருக்குது. நான் அதில் வந்து ஒர்க் பண்ணேன், அதனால நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா மணி பே பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் மணி பே பண்ணுவாங்க. வந்து இங்கே பின்னாடி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரி நாங்களாம் இருப்போம். நாங்கள் என்ன செய்வோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க தெரியுமா, அந்த ஹோம்ஒர்க் அழகாக ஃபோட்டோ காப்பி எடுத்து காசை பே பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இதில் போட்டுருவாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்சர் அப்படியே வாங்கிட்டு பைக்காக போய் நோட்டில் எழுதிட்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க. இது கிரியேட்டிவிட்டியா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கிரியேட்டிவிட்டி வளர்த்துட்டோன்னு சொல்கிறீங்க, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வளர்ந்துருக்க கிரியேட்டிவிட்டியா? நீங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்கு எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது எத்தனை பேர் சுயமாக பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு படித்த பையனோட நோட்டை வச்சு பிட்டு காப்பி அடிக்கிற கூட்டமும் இருக்குது. அது யாரோடைய தப்பு மேம்? அது உங்களோட, நீங்கள் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா அவன் ஏன் படிக்கிற பையனோட பார்த்து எழுதுறான்? புரியலைன்னா வந்து மேம் இது எங்களுக்கு தெரியல, திருப்பி ஒரு மாதிரி சொல்லு. நீ வந்து எடுத்துக்காட்டு கணக்கே இருக்குது, அதையே வந்து திருப்பி போர்ட்டல் நடத்துங்க, நீ எடுத்துக்காட்டு கணக்கு அப்படியே செஞ்சிருவேன். உனக்கு A+ பீஸ் கோடு 57 முறை சொன்னாலும் நாளைக்கு வந்து நீ சொல்ல மாட்டுக்க. அந்த இது சொல்கிறாங்க, நான் வந்து பைஜூஸில் ஒர்க் பண்ணேன், அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணேன், இதில் ஒர்க் பண்ணேன், அதில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு. பாப்பா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே, யாரோடைய தப்பு? ஸ்கேன் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணு, அது யாரோடைய தப்பு? ஸ்டூடெண்டோடைய தப்பு. பெற்றோர்கள் காசு கொடுத்து நீங்க சொல்லி கொடுத்தா நாங்க ஏன் சார் அதை தேடி போறோம்? பேசிக்கிறேன். QR கோடு ஸ்கேன் பண்ணி QR கோடு ஸ்கேன் பண்ணலாம் சார். QR கோட் பண்ணி தம்பி எத்தனை கேள்வி படிச்சாரு, எத்தனை கேள்வி வந்து வினாக்கள், அரசு வினாக்கள், தேர்வுல வினாக்களுக்கு QR கோடு வந்து அவ்வளோ வினாக்கள்லாம் கேட்டதே இல்லை, ஒரு வினாக்கள் கேட்டதில்லை. QR கோடு வந்து மேலும் உன்னை வந்து என்ன செஞ்சுக்கோ, அப்டேட் பண்ணிக்கோ, மேலும் உன்னை தெரிந்து கொள்ளுகோள், அப்படித்தான் வந்து என்ன செய்யுது QR கோடு வந்து இருக்கிறவடைய. QR கோடில இருந்து ஒரு வினாக்கள் கூட கேட்கதில்லை. இது ரொம்ப வந்து பொய்யான பேச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் கொஸ்டின் சொல்லும் போதே இது படின்னு சொல்கிறீங்க, அதுலேயும் ஒரு சில பிள்ளைங்களை கூப்பிட்டு இதில் நீ இதை கொஸ்டினை மட்டும் படி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதுலேயே நீங்கள் பார்ஷாலிட்டியோட தானே சார் சொல்கிறீங்க? சார் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்கள கொடுத்து போட வைக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லி போட வைக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் அது இந்தந்த விதத்துலலாம் வருங்கிறது நம்ம இன்டைரக்டாக அவங்களுக்கு தெரிவித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறோம்.
ஸோ அதை வந்துட்டு கவனமாக கவனித்த பசங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ யார் யாரெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆனவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து அவங்க சொன்ன மாதிரி பக்கத்தில் பார்த்து எழுதுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நிறையா ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது வந்துட்டு எனி டைம் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னென்னா த்ரூ அவுட் த டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரெப்புன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ரைட் ஃப்ரம் மார்னிங் 5:30 9:30 வரைக்கும் சில செஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். சில செஷன்ஸ் வந்துட்டு அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவைலபிலிட்டி தகுந்த மாதிரி வருவாங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்னால. இப்போ நான் ஒரு பேச்சுலராக இருக்கிறதுனால நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்லையும் வந்துட்டு டே ஃபுல்லாக மார்னிங் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்கூல் ப்ரைமரி செஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ஹாஸ்டலோட டியூட்டிஸும் பார்க்க வேண்டிய நான் ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அப்போ அந்த டைமில் வந்துட்டு இப்போது இருக்கோம் அப்படின்னா அந்த ஈவினிங் செஷன்ஸ் ஃபுல்லாக அந்த நடுவில் பிரேக்ஸ் இருக்கும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் பிரேக்ஸ் வந்துட்டு 9:30 வரைக்கும் அது ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். என்ன டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க, வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்ட் காட்டுறனால அவங்களோட எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு ஒரு இது. நம்ம ரொம்பவே வாதம் பண்ணிட்டோம், விவாதத்துக்குள்ளே போக போகிறோம். என்ன விவாதம் போக போகிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கும், அது மாதிரி இருக்கிறதுலே மோசமான ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்றவங்களாம் அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டீச்சர், உங்களை அழகாக தூக்கி விட்ட ஒரு டீச்சர் நல்லா ஞாபகம் இருக்குது. அது மாதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க மேத்ஸ் வாத்தியார் மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருப்பாங்க. இதை நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்காமல் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இன் ஜென்ரல் பொதுவாகவே நம்முடைய டீச்சர்ஸ் வந்து ஏன் தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் வந்து டீச்சர்ஸ் ஏன் இருக்க போகிறீங்க, இப்போ மோசமான டீச்சர்ஸ் இருக்காங்க, அதை பற்றி நம்ம அப்புறம் பேச போகிறோம். ஏன் தேவைங்கிறது நீங்கள் பொதுவாக சொல்ல போகிறீங்க, இல்லை பர்சனலாக உங்களுக்கு இது இல்லாமல் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். சார், நாங்கள் வந்துட்டு டோட்டலாக டீச்சர்ஸ்க்கு ஒன்றும் எனிமீஸ்லாம் கிடையாது. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் படித்து வந்திருப்பாங்க தான். நாங்கள் ஏன் வந்து டீச்சர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு 99% டீச்சர்ஸ் நல்லா இருந்தாலுமே 1% டீச்சர் பண்ணுற தப்பு தான் வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்டை காமிக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது வந்துட்டு இப்போ ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸ் சைல்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் டீச்சர்ஸாலே இந்த மாதிரி கொடுக்கப்படுது, அவங்களுக்கு தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மினிமம் 1000 கேசஸ் வந்து ஒரு இயருக்கு ஃபைல் பண்ணப்படுது இல்லையா? ஸோ அப்போது அக்கார்டிங் டு அந்த கேஸ் ஃபைல் படாமல் எத்தனையோ கேசஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் வந்து தெரியறதுனால எங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு பயம் வந்துடும்ல, எப்படி நாங்கள் போய் டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அப்போ வந்துட்டு நாங்கள் இதுக்கு எங்கள் செல்ஃப் ஸ்டடியில் படித்தாலே நாங்களே படிச்சுட்டு போயிடுவோமே, எங்கள் செல்ஃபுக்கு நாங்களே வந்து ப்ரொடெக்ஷனாக இருப்போமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்டாலும் அது பெரிய பாதிப்பு, பெரிய சந்ததியே பாதிக்கப்படுது அவங்க சொல்கிறாங்க. ஒரு டீச்சர் மோசமாக இருந்தாலும் உங்கள் எல்லாருடைய பேரும் கெடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மோசமான டீச்சர்ஸுடைய அந்த இம்பேக்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் நல்ல டீச்சர்ஸ் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சார், அவங்க சொன்னாங்க இப்படிலாம் விஷயம் நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஹராஸ்மெண்ட். ஓகே, நடக்குது தான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை என்ன ஆங்கிளில் பார்க்காங்க? டீச்சர்ஸ் அவங்க சேஃப்டியை தானே பார்க்குறாங்க. அவங்க சேஃப்டி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனை உருவாக்குனது யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லா ஆங்கிள்லேயும் இப்போது நம்ம கிளாஸ் நல்லாவே எடுப்போம். நல்லா அவங்க சொல்கிறாங்க க்ரியேட்டிவிட்டி தூண்டலை, நிறையா விஷயங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சிலரை மட்டும் வச்சு சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா நேரங்கள்லேயும் கோஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? அதை யோசிக்க வேண்டியிருக்குல்ல சார். சரி, கோஆப்ரேஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஓகே ஃபைன். அப்போது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு நியூஸ் வாசித்தோம், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் படித்த பையன், குட்டி பையன் தான். அந்த பையன் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கான்ட்டு அவங்க டீச்சர் வந்து அந்த பையனோட காதை திருகுனதுல அந்த பையனோட காதே வந்து டேர் ஆயிருக்கு. அப்போ அவங்க ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளமில் இருந்தாங்களோ, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ தெரில, அவ்வளோ ஆதங்கத்தையும் கோவத்தையும் அந்த சின்ன பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பான், மிஞ்சி போனால் ஏதாவது பக்கத்தில் உள்ள பையன்ட்ட பேசியிருப்பான். அதுக்கு அவ்வளோ ரூடாக அவ்வளோ ஹார்ஷாக அந்த டீச்சர் வந்து அவங்க காதை திருகி அந்த பையனுக்கு காது டயர் ஆகி, இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நீங்கள் வந்து பனிஷ் பண்ணலாம், டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணலாம்.
ஆனால் அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது. தேர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங். ஆனால் இதெல்லாம் வந்து டூ மச். அப்போ இதெல்லாம் இப்படி மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் மேலே வந்து ஒரு டீச்சரே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா என்ன? நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆக்சுவலி அது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸில் வரும், சைல்டு அப்யூஸில். ஆஸ் பர் த லா அது வந்து இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். இப்போது 1-2 இன்சிடென்ட்ஸ் அது நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் ஒரு டீச்சருடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இவன் மாறிட மாட்டானா அப்படி தான் இருக்கும். இப்போ போக்சோ பற்றி பேசணும். போக்சோ ஒரு நல்ல சட்டம் 2012 வந்தது, குழந்தைங்களை அப்யூஸ்லேருந்து காப்பாற்றணுன்னு. பட் அதே ஆக்டை வந்து இப்போ எல்லோரும் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆக்டில் இந்த சார் என்னை வந்து செக்ஷுவல் மோட்டிவில் பார்த்தாரு, அந்த ஒன்று போதும். செக்ஷுவல் மோட்டிவில் இந்த வார்த்தையை சொன்னார், அவ்வளோதான். அந்த டீச்சருடைய கரியரே போயிடுச்சு. அட்லீஸ்ட் வெளியே வரணுன்னா ஃபியூ மந்த்ஸ் ஆகும், பல லட்சம் ஆகலாம். பிரைப் கொடுத்து தான் அவங்க உடனே ஜாமீனில் கூட வர முடியும். இல்லைன்னா இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது மட்டும் இல்லாமல் நியூஸில் வந்துடும். அந்த சார் நான் நியாயம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். அந்த குழந்தை சொல்கிறது தான் கேட்கும். அதுவும் இந்த மாதிரி என்னை பார்த்தாரு, இந்த இன்டென்ஷனில் பேசினார் சொன்னால் அதுக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அந்த குழந்தையுடைய வேர்டு மட்டும் தான் கோர்ட்டில் நிற்கும். ஆமாம், இதனால நிறைய டீச்சர்ஸுடைய வாழ்க்கை வந்து போயிருக்கு. அதனால் இப்போ எல்லா டீச்சர்ஸுமே பயப்படுறாங்க, அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அது எஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும், பார்த்து பேசணும். ரொம்ப திட்டினா கூட இப்படி ஒரு கேஸ் வந்துருமோ, இந்த மாதிரி ரொம்ப பயந்து தான் இப்போ இருக்க வேண்டியிருக்கு. எப்படியும் நான் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசுகிற நிறைய இது பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அண்ட் லிங்குஸ்டிக் டெவலப்மெண்ட் இதை பற்றி தான் பேசணும். பட் இப்போ ஒரு சைல்டுடைய டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம யூஸ்வலி பார்ப்பாங்க. அதில் ஒரு 6 ஏரியாஸ் கவர் ஆகும். லிங்குவிஸ்டிக், தென் இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல், சோஷியல், எமோஷ்னல். ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இவ்வளோ நேரம் பேசுகிறது இன்டெலெக்சுவல் அண்ட் லிங்குவிஸ்டிக் தான் பேசுகிறோம். பட் இன்னும் அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் டீச்சர் வந்து ஹோலிஸ்டிக்காக அவங்கள டெவலப் பண்ணுறாங்க. நீங்கள் போய் ஏஐட்ட படிக்கலாம், யூடியூப்பில் படிக்கலாம், எவ்வளோ டெக்னாலஜி போனாலும் உங்களோட இன்டெலெக்சுவலாக மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்கள ஹோலிஸ்டிக்காக மற்ற ஏரியாஸ்லாம் கண்டிப்பாக டீச்சர்ஸால் மட்டும் தான் இம்பேக்ட் பண்ண முடியும். எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலம் அங்குள்ள பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போதைப் பொருள் அதை வாங்கி இது பண்ணி ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த சார் கேட்க தான் செஞ்சுருக்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அடி சாரை. ஆனாலும் அதையும் மறந்துட்டு மறுநாள் அந்த சாரு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சராக வந்து அவங்க என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை சரியாக கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண, டீச்சருங்கிற ஒரு மரியாதை கூட இல்லை அவங்களுக்காக. அது அவங்க வந்து என்னன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க மேலே உள்ள அக்கறை. ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டை விசாரிக்க கூட கேட்க கூட முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. சார், ஒரு 8 வயசு பையன் நான் சொல்கிறேன், டே நீ படி, விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், காமனாக சொல்கிற விஷயந்தான். ஆனால் அந்த பையன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, நான் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன் மிஸ் அப்படிங்கிறான். பென்சில் எடுத்து என் கையை நான் குத்திக்குவேன், ரத்தம் வந்துடும் என் கையிலேருந்து, உங்கள் மேலே கேஸ். இது யார் சொல்லிக் கொடுக்குறா அந்த பையனுக்கு? இப்படி இந்த 8 வயசு பையன் பேசுகிறப்போ ஆஸ் அ டீச்சராக இருக்கிற எங்களுக்கு வந்து அது பயந்தான் வரும். எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும், என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குமே அந்த தேவையில்லாத வேலை, அவன் படித்தா படிக்கிறான் விட்டுரு, உன் ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பாப்பா சொல்கிறாங்க பிடி பீரியட் கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். கம்ப்யூட்டர் எடுக்கிறப்போ எனக்கு வீக்லி 2 பீரியட்ஸ் தான் வரும். அந்த 2 பீரியடில் நான் போய் அவனுக்கு போர்ஷன் முடிக்கணும், கற்றுக் கொடுக்கணும், கிளாஸ் ஒர்க் நோட் முடிக்கணும், கரெக்ஷன் பண்ணும், இவ்வளோ ஒர்க் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த 2 பீரியட் அவன் எப்படி இந்த மிஸ்கிட்ட வந்து ஓபி அடிக்கலான்னு பார்ப்பான் ஹாயாக உட்காந்து. நான் வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி கொடுத்தா அவன் தனியாக அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடத்திட்டு இருப்பான். ஒரு டீமே அப்படியே அவனுக்கு வெளியே போடுறது ஜாலி. எப்போ இந்த மிஸ் நம்மளை திட்டுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அவன் மட்டும் போக மாட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து வெளியே கூப்பிட்டு போயிடுவான். அப்போது அந்த போர்ஷன் டைம், அந்த கற்றுக்கொள்கிற நேரம் வந்து அது அஃபெக்ட் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் அந்த பிடி அவரை நான் வாங்க தான் செய்வோம். அது எங்களுக்கும் கஷ்டம்தான், சந்தோஷமாக நாங்கள் வாங்கி அவனை வந்து கஷ்டப்படுத்தணும்னு இல்லை சார். கடையில் கடன் கூட வாங்கிடலாம் சார், ஆனால் பிடி சார்ட்ட கடன் வாங்குறது தான் பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் பாடம் எடுக்கிறோம். பிடி சார்ட்ட கடன் வாங்குறது உலகத்தில் பெரிய விஷயம். நீங்கள் எங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் தம்பி. சார், ஆக்சுவலி பிடி பீரியட் வந்து அவங்க ஹாப்பியாக போகிறாங்க, பிடி பீரியட் பிடிச்சிருக்கு, ஏன்னா அவங்க போய் விளாட்றான், மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது, அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இது பண்ணுறான், விளாட்றான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. பிடிச்ச மாதிரி மேக்ஸ் பீரியட் இருந்தால் மேக்ஸ் கிளாஸ்லையும் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. பிடி சார் சொல்லி, சார் எங்களுக்கு பிடி பீரியட் வேணாம் சார், மேக்ஸ் பீரியட் சார் நல்லா கவனிங்க சார். மேக்ஸ் பீரியட் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, நேற்று லீவில் அவரது டீச்சர் இருக்கிற மாதிரி இருக்கணும், டார்ச்சர் மாதிரி இருந்தா. சார் நேற்று லீவு, நான் உண்மையிலே சொல்கிறேன் சார். பையன் புதன்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன் சார். சார் 6 நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னா உண்மையே சொல்கிறேன், நான் உண்மையே சொல்கிறேன்.
6 நாள், ஏன்னா நாளைக்கு லீவு தானே, இன்னைக்கு லீவு. நாளைக்கு நாங்கள் வந்து ஹாலுக்கு போயிடுவோம், 10th போயிடுவோம். திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை ஹாலுக்கு போயிடுவோம். 6 நாள் கழிச்சு பிறகு தான் பள்ளிக்கு போவோம். உண்மையில் நான் சொல்கிறேன், பையன் 6 நாள் உங்களை பிரிஞ்சனால இருக்க முடியாதுன்னு சொன்னான் சார். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார்? அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் பிடி பீரியடை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மாணவன் ஒரு ஜோனல், ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு போயிட்டேன்னா, ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் ஹவர் என்னுடைய ஃபிசிக்ஸ் ஹவர், நான் ஃபிசிக்ஸ் சாராக இருக்கிறேன், ஸ்டேட்டுக்கு இந்த காலையிலே வந்து ப்ரெஸ்ஸாக வந்திருப்போம், போல் வால்ட்டு வந்து என்ன செய்யுது தாண்டதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஹவர் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. என்னுடைய அவர் ஒரு 30 ஹவர், நான் என்னுடைய மட்டும் சொல்லலை, முதல் அவர் மாணவன் அப்போ தான் சுறுசுறுப்பாக இருப்பான், அந்த இடத்துல வந்து நல்லா எனர்ஜியாக வந்து பண்ணுவான் அப்படின்ட்டு. நீ போய் எங்கள் மாநில அளவில் வின் பண்ணிட்டு வரணும். எத்தனையோ ஆசிரியர், கணித ஆசிரியராக இருக்கட்டும், வேதியியல் ஆசிரியர் இருக்கட்டும், இயற்பியல் ஆசிரியர்ட்டும், எல்லாம் ஃபஸ்ட் ஹவரை லாஸ்ட் 2 ஹவரை தியாகம் பண்ணத்தான் வந்து செய்கிறோம். மாணவன் வெற்றி பெறத்தான் செய்கிறான். அவன் பிடி பீரியட் பிடி மட்டும் வாங்குறது அது தவறான கருத்தாக வந்து எனக்கு வந்து தெரியுது. ஆசிரியர்கள் இன்னைக்கு மற்ற பாட வேலைகளையும் கொடுக்கத்தான் நான் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இன்னும் பதில் வரல. நீங்கள் நல்ல டீச்சர்ஸ், மோசமான 1-2 டீச்சர்ஸுடைய கெட்ட பேரை உங்களால் எப்படி மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் கேட்குறேன். நல்ல நிலத்துல சில கலைகள் இருக்கிறது இதுதானே. அதே போல் பாருங்க, எவ்வளவோ கருப்பான முடி இருந்தாலும் சில வெள்ளை முடி உள்ளே இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி தான். அதனால் அந்த ஒரு ஆசிரியரை வைத்து எல்லாரும் எடை போடக்கூடாது. நல்ல ஆசிரியரை பார்த்தா உண்மையிலே நம்ம நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு மற்ற ஆசிரியர்களை வந்து என்ன செய்யணும், உதவி பேசணும். இப்போ நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், தவறாக பேசிட்டேன் அப்படின்னா, மற்ற ஆசிரியர்களே வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. டிவியில், சோசியல் மீடியா இப்போ வந்து எங்கேயோ நடக்குது, சல்சல்னு பரவிடுது. அதனால் தவறு செஞ்ச ஆசிரியரும் சரி, மற்ற ஆசிரியரும் சரி, பெற்றோர்களும் சரி, கொஞ்சம் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து போனால் சமுதாயம் நல்லாயிருக்கும், ஆசிரியர்கள் நல்லா இருப்பாங்க, மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மோசமானதை காட்டுறதை விட நல்லதை காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி போன சாக்கடை கிளியர் ஆகிற மாதிரி ஆகுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி அந்த போஸ்கோ பற்றி பேசணும். ஸோ ஆக்சுவலி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். தேர் ஆர் ஃபியூ டீச்சர்ஸ் இந்த மாதிரி. ஆனால் வந்து பீயிங் அ கேர்ள் ஐ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் நாங்கள் இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆகியிருக்கிறதுனால, ஸோ ஒரு விழிப்புணர்வுக்காக நிறைய செஷன்ஸ் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் இது கம்மியாயிட்டு வருது. பட் அதை ஒரு ரீசனாக வச்சு 1 or 2 இருக்கிற இடத்துல அதை ஒரு ரீசனாக வச்சு எல்லாத்தையும் அவங்க சொல்கிறதும் அண்ட் அதை வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறதுமே இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. பட் அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது இதுக்குள்ளே எங்களை நுழைக்கிறாங்களோ அப்படிங்கிறது விஷயம் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ட் ஆல்சோ எல்லாருமே அப்படி கிடையாது. யூ கேன் யூஸ் அந்த சில ஃபியூ டீச்சர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக மேலே வர்றதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக ஐ பிலீவ். எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபீல்டுலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இப்போ டீச்சர்ஸில் மட்டும்தான் நல்லவங்க இருக்காங்க, கொஞ்சம் கெட்டவங்க இருக்காங்க கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்லேயுமே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க ஒரு பையனை பார்த்து குண்டாக இருக்க, வளர்த்தியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸை பசங்க பாடி ஷேமிங் பண்ணுறதுமே அஃப்கோர்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையுமே கேட்கலாம். சில பேர் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா குட்டையாக இருக்கா, வாத்து மாதிரி நடக்கிறாங்க, இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க. நிறைய நிக் நேம்ஸ் வச்சு அவங்களுக்குள்ளே கோட் வேர்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் க்ளோஸாக பழகும் போது தான் தெரியுது. எங்களுக்கே பேர் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது தான் தெரிய வரும், மேம் உங்களுக்கு நாங்கள் இப்படி பேர் வச்சோம் தெரியுமா, நாங்கள் இப்படி தான் பேசிக்குவோம் எங்களுக்குள்ள அப்படிலாம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்னதான் நம்ம பிள்ளைங்கள அதுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகுறோம். அப்படி அந்த ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகும் போது தான் இவங்க சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு சில விஷயங்கள். எங்கேயுமே நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி எங்க மேல இந்த மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறாங்க, பாலியலாக இது பண்ணுறாங்க, தப்பாக எங்கிட்ட நடந்துக்க பார்த்தாங்கன்னு சொல்கிறதுமே இந்த ஃப்ரெண்ட்லி மூவால் தான் நடக்குது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நடக்குது. எந்த டீச்சர்ஸுமே வந்து வாண்டடாக போய் யார்ட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மூவ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு டீச்சர்ஸ் நாங்களும் ஒரு லிமிட்டை வந்து ஒரு இதில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இதையே நாங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பார்டர் லைன் அது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னாலுமே அந்த பார்டர் லைனை
க்ராஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் அந்த பார்டர் க்ராஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த தப்பான ஒரு ஆசிரியராக அவங்க வந்து மாற்றப்படுறாங்கன்றது என்னோட ஒரு ஆக்சுவலி அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ இவங்க சொல்கிற எல்லாமே ஒரு பீக் ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஒரு பேசிக்காக வந்து நாலேஜ் தான் வந்து மெயினே. நாலேஜ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனே வந்து நாலேஜ் தான். இந்த நாலேஜில் மிஸ்டேக் பண்ணுறனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் இருந்த டைம்லலாம் வந்து டீச்சர் எதுவும் சொன்னாலும் வந்து வீட்டில் சொல்ல முடியாது, அடிச்சு போடுவாங்க. வீட்டில் ஏதாவது சொன்னோம்னா இல்லை வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி அப்படின்னு டீச்சரும் அடிச்சு போடுவோம். இந்த மாதிரி 2 பேத்துக்கு நடுவுலேயே மாட்டிக்கிடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. பையனை அடிக்கிறதுன்னு செய்கிறாங்க, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை நல்ல பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி மாறிடுறாங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல். பட் வாட் அபவுட் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ மேம் வந்து சொன்னாங்க இந்த ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸ்போ பற்றி சொன்னாங்க. ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு விஷயம் ஒரு பையன் பண்ணுறான். ஸோ அவங்க சார்கிட்டையோ யார்கிட்ட போய் கேட்குறான். இப்போ ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ சொல்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், ஒரு டிவைஸ் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். யார் நீயா? இது ஒரு விஷயம். 2வது அவங்களுக்கே தெரியாது இன்னும் இப்படி ஒரு டிவைஸ் இருக்கோ அப்படின்ட்டு. அப்படியே தம்பி அது கஷ்டம் தம்பி, அவன்டே கஷ்டம்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணிடுறது. தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பையன் அதிலே கண்டுபிடிச்சு பாரு. எப்படி டீச்சர்ஸ் மேலே வந்து எப்படி ரெஸ்பெக்ட் வரும்? அவங்க மதிக்கவே மாட்டாங்க டீச்சரை. ஸோ இதுதான் அந்த இவங்க பேசுனதோடைய அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுறதே கேட்குற இவங்க நாலேஜை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான விஷயத்தை டீச்சர்ஸால் கொடுக்க முடியலை. ஒரு சரி இவன் என்ன செய்கிறான், பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கொடுத்து ஆனால் எவ்வளோண்ணே 450 ரூபா அந்தாங்க பிடிங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறான். அதில் ரெசிஸ்டர் இருக்கா, இல்லை டிரான்சிஸ்டர் இருக்கா, கெப்பாசிட்டர் இருக்கா, எதுவுமே அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இவங்க டீச்சர்கிட்ட வந்து கேட்டால் கூட நீ தானே செஞ்ச அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறது டீச்சர்ஸே சொல்லிடுறாரு. ஸோ 2 சைட்லேயுமே இந்த பசங்க இல்லாமல் போய் நின்று ஃபஸ்ட் ப்ரைஸ் மெடல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கூல் நேம் போட்டு ஸ்கூலுக்கும் வந்து என்ன ஆயிடுது, பயங்கரமாக ஸ்கூலோ காலேஜோ வாட் எவர் த இன்ஸ்டியூட் மேபி அங்கே எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, ஹைக் ஆயிடுது, சூப்பர் ஆயிடுது. இந்த பையனோட நாலேஜ் 0. உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். ஒன்று வந்து நான் ஒரு ஸ்கூலில் வந்து வராண்டாவில் நடந்து போகும்போது பார்த்தேன். ஒரு குட்டி பையன் ஒரு படத்தை பார்த்து இங்கே காப்பி பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கிறான். நான் என்னன்னு கேட்டேன், நான் காம்படிஷனுக்கு போகிறேன், ட்ராயிங் காம்படிஷன் போகிறேன், நீயா வரையிலையா? இல்லை டீச்சர் கொடுத்த பார்த்தா வருது அப்படின்றான். இதில் க்ரியேட்டிவிட்டி எங்கே இருக்குன்னு தெரில. 2வது டீச்சர்ஸ் வந்து அவங்க சிலபஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க, அதனால் வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. லண்டனில் இங்கிலாண்டில் டீச்சராக இருந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எவ்ரி இயர் நாங்கள் வந்து குவாலிஃபையிங் டெஸ்ட் எழுதணும், அதில் பாஸ் பண்ண தான் அடுத்த வருஷம் எங்களுக்கு வேலையே உண்டு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்டேட் பண்ணதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இங்கே இப்போ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது சார், இப்போ ஆரம்ப நிலையிலேருந்து எடுத்துக்குவோம். நான் பணிபுரிகிறது ஒரு அரசு பள்ளி, ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஸ்கூலை எடுத்துக்கிட்டால் என்னுடைய ஏரியா வந்து சமத்துவபுரம். ஆக்சுவலாக எல்லா இன மக்களும் இருப்பாங்க. பிள்ளைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெற்றோர் வந்து படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, காலையிலே என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை அது பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் காலையில் சாப்பிட்ருக்க மாட்டான். சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஆனால் இப்போ தான் காலை உணவு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள சுச்சுவேஷன், நான் 2004 அந்த ஸ்கூல் போகிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த ஸ்கூலில் மட்டும். ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், நான் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போய் காலை உணவு அந்த இன்டர்வல் டைமில் கட்டாயம் நினச்சி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஏன்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு மாணவிகளும் என்னுடைய பிள்ளைகளாக கருதுவேன். ஏன்னு சொன்னால், இந்த பிள்ளைய எனக்கென்று வளர்த்திடுன்னு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லை, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதை கடைப்பிடித்து நடக்கும்போது கட்டாயம் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஏரியா வந்து ஒரு வேளை பெற்றோர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. இன்னைக்குள்ள சுச்சுவேஷனும் அதான். போதைக்கு அடிமைப்பட்டவங்களா, நிறைய கஞ்சா, நிறையா போதை வஸ்துக்கள் நிறையா சொல்லலாம். அப்படி அடிமைப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகலை, ஹெச்எம் மீட்டிங்கோ எதுவோ இருந்துச்சுன்னா, நான் போயிட்டேன்னா அந்த பிள்ளைங்க அடுத்த நாள் காலையில் ஓடி வருவான். டீச்சர் நேற்று ஏன் வரல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான்.
ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆசிரியராக மாத்திரம் இல்லை, ஒரு தாய் போன்று அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளைங்க எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, என்னை சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பான், என் கூடவே இருப்பான். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி அறிவு மட்டும் நான் புகுத்துறது அல்ல, ஒழுக்கம், மரியாதை, கீழ்ப்படிதல் எல்லாமே கற்றுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து கிராமமாக இருந்தாலும், அதை ஒரு அரசு பள்ளியாக இருந்தாலும் 2018 பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, 2022 பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்க கிருபை கொடுத்தாரு. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய திறமையினால நான் சாதிச்சேன்னு சொல்ல வரல, பை காட்ஸ் கிரேஸ். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல இருந்து அர்ப்பணிப்போடு நிறைய பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு. ஏன்னா நிறைய காரியங்கள், அந்த ஏரியா வந்து ஒரு காடு மாதிரி தான், வனாந்திரம் மாதிரி இருக்கும். ஆனால் சுற்றிலும் மரங்களை வைத்து இன்னைக்கு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சோளம் மாதிரி இருக்கும். நான் இது எதற்காக சொல்கிறேன், பெருமைக்காகலாம் சொல்ல வரல. ஒரு அரசு பள்ளியாக இருந்தாலும் நாம் வந்து ஒரு அர்ப்பணிப்போட, அது ஈராசிரியர் பள்ளி, எங்கள் சார் அசிஸ்டண்ட் 2 பேரும் தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம். எதுக்காகனா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவங்கள வந்து ஒரு சிறந்ததொரு மாணவனாக உருவாக்கணும், அதே நேரத்தில் கனிவுடன் கூடிய கண்டிப்பு. எங்கள் ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு உட்காந்து மனக்கேட உட்காந்து அவ்வளோ நேரம் போக தேவையில்லை. நாங்கள் வந்து அசால்ட்டாக படிச்சுட்டு போயிடுவோம். நான் வந்து என்னோடய உதாரணத்தை சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது வந்து காலேஜ் வருவாங்க, ப்ரொஃபஸர்ஸ் வந்து நடத்துவாங்க, எல்லாருமே ஸ்கூல் லைஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க தெரியும். அடுத்த கட்டத்துக்கு போக என் காலேஜ் லைஃப் யாருமே பேசுகிறதில்ல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அரியர் வச்சுருந்தேன் என்னோடய காலேஜ் லைஃப்பில். கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்னோட வந்து டிகிரி வாங்க முடியுங்கிற ஆகிப்போச்சு. கடைசி கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், 3 நைட்லேயே உட்காந்து கிட்டத்தட்ட படிக்க வேண்டிய எல்லா பாடத்தையுமே வந்து ஆன்லைன்லேயே படிச்சிட்டேன். நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட புக்கை தேடினது கிடையாது. என்ன நோட்ஸ் அனுப்புனாங்க, நோட்ஸை தேடினது கிடையாது. ஆனால் அண்ணன் கண்டென்ட்னு போட்டு அந்த கண்டென்ட் வந்து யூடியூப்பில் படித்து காலேஜ் போகிற அந்த 1 மணி நேரம் ட்ராவல்லையே வந்து அந்த டேரைக்கு 35 எடுத்த பாஸ் ஆக காலேஜில் அந்த 35 மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கான். விடிய உட்காந்து படித்தா கூட அவன் பாஸ் ஆகலாம், தவிர முழுமையாக போய் உட்காந்து அவன் காலேஜ் படித்து பாஸ் ஆகணுங்க அந்த அளவுக்குல. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே வருது. இந்த லெவலுக்கு வளர்த்து விட்டது உங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் டீச்சர் தானே? ஃபவுண்டேஷன் தான் இருந்தாலுமே அப்போ இருந்தாலும் இப்போ இருந்த டெக்னாலஜி தானே, டெக்னாலஜி பேஸ்டு தானே. இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு கூட இங்கே இருக்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து மொபைல்னா என்னென்னு சொல்லித்தராங்க. அப்படிங்கும்போது டெக்னாலஜி டெவலப் ஆக அவங்களும் டெவலப் ஆகலாம். தம்பி, டெக்னாலஜி பேசுறதுக்கு முன்னால் ஸ்கூலுக்கு மேலே ஒழுங்காக முடி வெட்டிட்டு வாங்க இன்னைக்கெல்லாம். அதாவது இருங்க ஸ்டாஃப்ஸே எத்தனை பேர் தப்பா வெட்டுறாங்க தெரியுமா முடிய? கொஞ்சம் இருங்க, ஸ்டாஃப்ஸ் ஒழுங்கா வெட்டுறாங்க. அன்னைக்கு 10ஆம் கிளாஸுக்கு பரீட்சை முடிஞ்சு அடுத்த நாள் கண்டென்ட் மட்டும் மாத்தாதீங்க. நாங்க டெக்னாலஜி வைஸா போயிட்டு நீங்க ஹேர் கட் எதுக்கு சம்பந்தமெல்லாம் உள்ள கொண்டு வரீங்க? We are talking about a technology. இருக்கு. அதாவது நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன். அடுத்த நாள் மேக்ஸ் கோச்சிங் கொடுக்குன்னு போறேன் சார். அவன் முடிவெட்ட பார்த்த உடனே எனக்கு வாமிட்டு வர்ற மாதிரி வந்து, உண்மைக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு மாதிரி இந்த மாதிரி இப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி போட்டு அதை பார்க்கும்போது, தம்பி இதை பார்க்கும்போது எனக்கு கோச்சிங் கொடுக்கணுங்கிற மூடே இல்லைடா, இதை தயவு செய்து தொப்பி போடுடா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இவங்க பேசுகிறாங்க. ஆசிரியர் அப்படி பண்ணிட்டாரு, அங்கே அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாருன்ட்டு எல்லாமே இவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் ஆசிரியர்கள் மேலே பழி போடுறாங்களே ஒழிய, அதாவது ஒரு ஹாலில் ஒரு அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்து எழுத முடியல, பக்கத்தில் உள்ள பிள்ளைகிட்ட 1 வேர்டு கேட்க முடியல, அவ்வளோதான். அந்த ஆசிரியரை பற்றி அங்கே போய் அந்த சீஃப்ட்ட போய் சொல்லியிருக்கிற அந்த பிள்ளை, இவர் என்னை தப்பாக பார்க்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி. இப்படி தங்களுடைய ஆதாயத்துக்காக அந்த ஆசிரியர் மேலே இப்படியான ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டு, இனி வர்ற காலங்காலத்தில் அவன் வந்து கிழிச்சு போட்டுட்டு தான் வருவான் போல் தெரியுது. இப்படிலாம் வந்துட்டு ஆசிரியர்கள் அங்கே பார்க்க இங்கே பார்க்குறாருன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ இவர் சொல்கிறாருல, இதெல்லாம் ஏஐ பண்ணாது. நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டேன்னா, உன் ஹேர் ஸ்டைல் எப்படின்னு ஏஐ என்கிட்ட கேட்காது, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி ஏஐ என்கிட்ட கேட்காது. நான் ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன தேவையோ ஏஐட்டு நான் வாங்கிடுவேன். அது என் ட்ரெஸ்ஸை பார்த்தோ என் மண்டையை பார்த்தோ அது வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்காது. 19 அரியரா தம்பி? 19 அரியர் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், டெக்னாலஜிலாம் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு. 19 அரியர் படிக்கும்போதே ஆசிரியர் தம்பி இதை படி அப்படின்னு என்ன சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு வந்து என் தலைவர் படம் வந்து என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு அப்படின்னு ஷோக்கே வந்து போயிடுது. இது யாரால வந்து பாதிப்பு? அவரால். கடைசியில் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போகும்போது, ஐயோ நான் அரியரை படிக்கணுமே, நான் அரியரை முடிக்கணுமே அப்படின்னு நைட்டெல்லாம் விழுந்து எங்கள் புத்தகங்களை வாசிக்க முடியல, கதையை கேட்டு வந்து என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. ஆசிரியர்கள் பொழைச்சி போகட்டுமே, பேப்பரை திருத்தும் போது ஒவ்வொரு இதை பார்க்கும்போது எழுத்துக்களெல்லாம் சில ஆசிரியருக்கு
அவன் தெரியதில்ல, அவனுடைய பேப்பர் தெரியல, அவனுடைய அப்பா அம்மா முகங்கள் தான் வந்து என்ன செய்யுது தெரியுது. எனக்கு எடுத்த ஆசிரியர் சொன்னார், ஊக்கப்படுத்தினார், உங்கள் ஐயாட்ட என்னடா இருக்குது, அந்த மம்பட்டியும் சட்டியும் இருக்குது, இந்த கல்வி செல்வத்தை நல்லா வச்சுக்கோடா, நீ முன்னேறு அப்படின்னு சொன்னார். எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு கடைசி ஒரு நாள் டெக்னாலஜி பார்த்து படிச்சுன்னு சொல்லுது முற்றிலும் தவறு. ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க மினிமம் 30 மார்க்ஸ் நான் எடுத்தா எவ்வளோ எடுத்தா என்ன ஆவீங்க, பாஸ் ஆவீங்க. ஸோ உங்கள் மைண்ட் செட் எதில் இருக்குன்னா, நான் பாஸ் பண்ணால் போதும்னு இருக்குது, பாஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், டிகிரி கிடச்சிரும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த இடத்துல ப்ரொஃபஸர்ஸ் யாரும் இவன் பாஸ் ஆனால் போதுன்றது கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் கிளாஸில் வந்து வெயிட் லெட் மீ ஸ்பீக். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது அந்த அத்தாரிட்டி வேணும் டீச்சரா. நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது இவன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு எந்த ப்ரொஃபஸர்ஸும் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லாமே நாங்கள் எடுத்தாலும், இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் 7.5 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் மீடியம்லேருந்து படித்து வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க வரும்போது அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வரும்போது அந்த 7 அந்த மொத்த கேட்டகரி 7.5 கேட்டகரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அவங்க தமிழ் மீடியம்லேருந்து வராங்க அப்படின்னா படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக அதுக்காக லஞ்ச் ஹவரில் வந்து இங்கிலீஷ் தனியாக நாங்கள் எடுப்போம், பேசிக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது தனியாக இருக்குது. அப்போது அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அட்டண்டன்ஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் கிளாஸுக்கே வருவான். ஏன்னா காலேஜ் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் மார்க்குன்றது ஒரு தனி கேட்டகரியாக வச்சுருக்கோம். ஏன்னா காலேஜில் என்ன பண்ணுறாங்க, வரமாட்டாங்க. அட்டண்டன்ஸ் மார்க் கம்பல்சரின்னு சொன்னால் மட்டும்தான் இவ்வளோ 75% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வைக்கும்போது தான் அவன் அங்கே வரான். ஓகேவா? இன்னொன்று அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஆன்லைனில் படித்து அதுக்கப்புறம் அந்த 30 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 30 மார்க்குக்கு நீ எடுக்கணும் அப்படின்னா நீ முன்னாடி கிளாஸில் கவனிச்சிருக்கலாமே, அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. ஸோ அந்த 7.5 க்ரைட்டீரியாவில் இருக்க பசங்க நிறைய பேர் இப்போ வந்து நல்லா படித்து இங்கிலீஷ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நார்மலாக எல்லா பசங்களோடய அவங்க மிங்கிளாக ஆரம்பித்து நல்லா படிக்க ஆரம்பித்து இப்போ நிறைய பேர் நார்மல் பசங்களோட நல்ல லெவலில் ப்ளேஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸில் நல்ல லெவலில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஸ்கூல் லெவல் மட்டும் கிடையாது, காலேஜ் லெவல்லையும் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டை கவர்மெண்ட் காலேஜ், நான் சொல்ல ப்ரைவேட் காலேஜை பற்றி தான் நான் பேசுகிறேன், எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டே நாங்கள் போடுறோம். அண்ட் அதை அவங்க சொல்கிறாங்க டெக்னாலஜி அப்படின்னு. யூ கேனாட் ரிலை டெக்னாலஜி, நீங்கள் ரிலை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்து ரிலையபிளான சோர்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேர்டு போட்டிங்கன்னா 1000 உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கொடுக்கும். அந்த 1000ல் எது கரெக்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யூ வாண்ட் டீச்சர் தேர். ஃபஸ்ட்டு ஒன் கிடையாது, தட் இஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒன் எப்படி வியூ ஆகும் அப்படின்னா, நிறையா பேர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஃபஸ்ட் ஒன் வியூ அது உங்களுக்கு காட்டும், சர்ச் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ அதுவே உங்களுக்கு தெரியலை. ஸோ யூ வாண்ட் டீச்சர் தேர், சம்மன் டு கைட் யூ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எந்த பெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு போட்டாலுமே கூட அது பெஸ்ட்டான ஆன்சர்னு எதை எடுத்து கூட கொடுக்கும். அது பெஸ்ட்டான ஆன்சர் கிடையாதுமா, கரெக்டான ஆன்சர். எல்லாருமே வந்து எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா டிகிரி பண்ணியிருப்பீங்க, மாஸ்டர் டிகிரி. எத்தனை பேர் வந்து கரெக்டாக காலேஜ் போய் கரெக்டாக முடிச்சிங்க, எத்தனை பேர் கரஸில் முடிச்சிங்க? ஃபுல் டைம் நான் முடிச்சது தான். இல்லை நீங்கள் முடிச்சிருக்கலாம். எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதாம்மா காலேஜே போகாம அவங்களே வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்களே படித்து பாஸ் ஆயிருக்காங்க. இன்னொன்று மாஸ்டர் டிகிரி நீங்கள் பேசுகிறீங்க, அந்த அவங்க சொன்னாங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்கலன்னு. அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டிகிரியில் எல்லா காலேஜ்லையும் எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, பேசிக் டிகிரி நீ முடிச்சுட்ட, ஓகேவா? பேசிக் டிகிரி நீங்கள் படிச்சுட்டீங்க. அடுத்து மாஸ்டர் டிகிரி போகும்போது யூ ஹாவ் டு சர்ச், உனக்கு என்ன வேணும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நீ உனக்கு என்ன வேணுன்றதை நீ தேடி நீ படிக்கும்போது தான் உனக்கான அதுக்கு அந்த இடத்துல ஒரு டீச்சர் வேணும். நாங்களும் எம்ஏ படிக்கும்போது அதே மாதிரி தான், இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிடுவாங்க, இதுதான் புக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த புக்கை நாங்கள் தேடி போய் படித்து நாங்கள் வந்து கிளாஸில் வந்து நாங்கள் தான் பியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் தான் கிளாஸ் எடுப்போம். அப்போ டீச்சர் அங்கே இருப்பாங்க, ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அந்தந்த ஒவ்வொரு இடத்துல என்னென்ன சொல்லணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டெவலப் பண்ணுது அப்படின்னா, நான் வந்து காலேஜ் யூஜி படிக்கிற வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டில் வந்து பேசுகிறதுக்கோ அதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு ஆள். ஆனால் நான் என்னோட பிஜி டிகிரியில் தான் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வித்தின் அ இயர் ஐ பிகேம் அ ப்ரொஃபஸர். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தது வந்து நான் எம்ஏல வந்து நான் தேடி படித்தேன், நான் முன்னாடி வந்து நின்று எல்லாருக்கும் நான் டீச் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன பாயிண்டில் வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பிஜி டிகிரி அப்படின்னு வரும்போது நம்ம
கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஸர் ரிலே பண்ண முடியாது. குட்டி சின்ன வயசுலேருந்து டீச்சர்ஸ் ரிலே பண்ணி வரும்போது நடக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட வரணுங்கிறாங்க. வரணும் கிடையாது, தப்பு இல்லை. கடைசி வரைக்கும் எப்படி நடக்கணும், இதுதான் பாதை, இது சரி தப்பு, இதை நீங்கள் ரிலே பண்ணலாம், இந்த புக்ஸ்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டே இருந்தால் அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே உங்களுக்கு வரும்? அது சொல்லி கொடுக்குற டீச்சர் தான். காலையில் சாப்பாடு ஊட்டி ஆனாவனா சொல்லி கொடுத்து வளர்த்து அவங்கள தனியாக பறக்கிறதுக்கு விடுறாங்க. அந்த டைமில் நீங்கள் முடியான்றீங்க சார். அவர் ஏஏ எல்லாம் சொல்லி தந்துடும் அப்படின்னு பேசுகிறாரு. டீச்சரே வேண்டாம் எங்களுக்கு, ஏஏ எல்லாம் சொல்லி தந்துடும் அப்படின்னா அப்போ ஏஏ கல்யாணம் பண்ண முடியுமா? இதெல்லாம் போடாதீங்க. ஒன்று கேட்டால் என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சார். நம்ம ஒன்று கேட்க அதை ஒன்று சொல்ல என்ன சார்? ஓகே, கலகலப்பாக சொல்கிறாங்க. என்னென்னா மெஷினே இல்லை மனுஷன் வேணும் அப்படின்னு சொல்லார். அதான் இல்லைங்க சார். பாருங்க, ஆக்சுவலாக ஆசிரியர்கள் தேவையில்லை அப்படிங்கிறத இவங்க கிட்ட கேட்கறத விட சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதான் நான் யோசித்தேன். அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நல்ல ஒரு ஷைன் ஆனவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க இந்த ஆசிரியர்கள் இருந்ததுனால தான் இவங்க இதில் எத்தனை பேர் ஷைன் ஆகிருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக ஷைன் ஆவாங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் தான் எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, எங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தம்பி சொன்னாங்க எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு அவ்வளோ ப்ளேமாக அவ்வளோ ரஷ்ஷாக அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தோம். மேபி அவங்க தெரில கொஞ்சம் அன்பாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சார் வாக் பண்ணும்போது சார் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு மேபி அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு ஆசிரியரும் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ், நல்ல ஒரு லேர்னர் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் படிப்பா, இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம புக்கில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு டைப்பில் கொடுத்து எல்லா விஷயத்தையும் நிறைய க்ரியேட்டிவாக என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, டீச்சர்ஸ் ஏன் தேவை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு மோட்டிவேஷனல். மேபி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு தம்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டான். ஸோ பாக்கெட்டில் இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்க்குறோம் ஒரு சின்ன பொட்டலம் இருக்குது. மேபி எனக்கு கூட அது பொட்டலம் என்னன்னு தெரியாது. மெதுவாக கூப்பிட்டு கேட்டால் அது வந்து ஒரு போதை வசத்துக்குரிய பொட்டலம். ஸோ தனியாக கூப்பிட்டு தம்பி அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு தேர்ட் இயர் வரும்போது அவனே வந்து வாலண்டியராக சொல்கிறான், சார் நான் அதிலிருந்து என்ன செஞ்சிட்டேன், நான் விடுபட்டுட்டேன் சார், நான் அது போடலை சார் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்போ அந்த டீச்சர் தேவை? ஒரு ஏஐ இதெல்லாம் சொல்லுமா? ஸோ வாய்ப்பு இல்லை. ஏஐ வந்து நீ கேட்குறத சொல்லுமே தவிர நீ நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் அதுக்கு தேவையில்லை. பட் டீச்சருக்கு தேவை. ஏன்னா நாளைக்கு நீ நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆசிரியர் நீட்டு என்ன போட்டிருக்கீங்கல்ல, ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை உயரத்தில் ஏற்றிவிடக்கூடியவர்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த பிக்சரில் போட்ட மாதிரி மேலே போயிட்டு அப்படி கீழே இலக்காரமாக பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு அதிகமாகி கொண்டு தான் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் தேவை. ஏன்னா இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க அப்படின்னோன்னு என்னெல்லாம் பேசணுமோ அவ்வளோ பேசுகிறாங்கல்ல. ஆனால் அப்படி பேசக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் சைடில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிடுறோம். மேபி நீங்கள் கூட சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. மேபி அவங்க அத்தனை பேட்சை வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படியே தள்ளி மேலே அனுப்புறது. நீங்கள் அப்டேட் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ டீச்சர்ஸினுடைய கான்செப்டில் இருந்து அவங்க கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு தேவை. இன்னும் நிறைய மக்களை வந்து அவங்க லைஃப்பில் வந்து லிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு அது தேவைங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். சார் வளர்த்தக்கடா மார்பில் பாய் மாதிரி இப்போ பாயிறாங்க சார். இவங்கெல்லாம் இவ்வளோ ஆசிரியர் இல்லாமையா சார் இந்த அளவுக்கு இவங்க திறமையாக கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இதில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் 10ல் 6 பேர் டிஜிட்டலாக அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 11th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 10ல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ ஏஐ நாங்களே செல்ஃப் லேர்னிங்னு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு பையன் 12th எழுதுகிற பையனை ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்து கேட்டேன். அவன் சொன்னால், சார் நான் ஒரு நாளைக்கு 4 hours வந்து ஆபாச படம் பார்க்குறேன், ஃபோனோகிராஃபி பார்க்குறேன். நான் கேட்டேன், எக்ஸாம் வரப்போது டைம் டேபிள் வந்துருச்சு என்னடா சொல்கிறேன்னா, இல்லை சார் என்னால் விட முடியல. இன்னொரு பையன் சொல்கிறான், சார் 9th படிக்கிற பையன் சொல்கிறான், சார் நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கோவிடோட அவன் கையில் மொபைல் வந்துச்சு, அப்போ 3rd படிச்சுட்டு இருந்தான், அப்போ இருந்து நான் ஃபோனோகிராஃபி பார்த்துட்ருக்கேன் சார், யாருக்கும் தெரியாது, வெளியே வர முடியலன்னு. இன்னொரு 7th ஸ்டாண்டர்ட் பையனை ஒரு தடவை வந்திருந்தான்,
இப்போ அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொல்கிறான், சார் நான் ஒரு நாளைக்கு 4 hours ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கேன். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவேன்னு கேட்டால் 13 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ இதுதான் உண்மை. இந்த வயசு அடலசன்ஸில் எது கரெக்டு எது தப்புன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆப் எல்லாமே ஹைலி அடிக்டிவ். அவங்க டிசைனே அப்படி தான் இருக்கும். ஸோ சும்மா போகிறது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு பையன் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பான். அவன் ஒரு தடவை கவுன்சிலிங் வந்திருக்கும் போது அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், சார் நானும் ஃபோனோகிராஃபிக் அடிக்டாக இருப்பேன். டே நீ கிளாஸில் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பேடா, சரியாக பேசக்கூட மாட்டேன், எப்படி உனக்கு தெரியும்னா ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது ஓவர் ஹேர் பண்ணேன், ஸோ இந்த வேர்டை இப்படி போட்டு சர்ச் பண்ணேன் சார். ஈவன் அந்த பசங்களுக்கு எப்படி ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணணுன்னு கூட தெரியுது, எப்படி இந்த மாதிரி க்ரோமில் போனால் அம்மா அப்பா கண்டுபிடிக்க முடியாதுன்னு கூட தெரியுது இன்னோசென்ட் பாய்க்கு. ஸோ இதுதான் உண்மை. நீங்கள் ஏஏ சொல்கிறீங்க, பட் கடைசியாக போயிட்டு வாழ்க்கையே வீணடிச்சிடுறாங்க. சின்ன பிள்ளைங்களா அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்ட அன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்கூலோடைய அசம்பிளியில் இருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்காக போயிருக்கிறோம் நாங்கள் 2 பேர். அதை வந்து அழுத்தி வாசிக்கிறான். இன்னையிலேருந்து சட்டம் வந்திருக்குது, அடிச்சிங்கன்னா போலீஸு அப்படின்னு சொல்கிறான். அழுத்தி சொல்கிறான். அதை வந்து டீச்சர் தான் விட்றாங்க. அந்த அது அசம்பிளியில் நியூஸ் வாசிக்கும் போது அதை வாசிக்கிறான். இப்போ என் கூட வந்த ஊழியக்கார தம்பி வந்து சொன்னார், இப்படி கையை பேண்ட்டை மேலே தூக்கிட்டு அப்படி வார அடி விழுந்துருந்துச்சு. சொன்னார், அடி வாங்கும்போது வலிச்சுது, ஆனால் இன்றைக்கி நான் பெருமைப்படுறேன் இதை பார்த்து அப்படின்னா. அந்த மீட்டிங் அந்த நியூஸ் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு. இது மாதிரி டீச்சர்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய தருணங்கள் நிறைய உண்டு. நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்ட மாதிரி ஒரு சில மோசமான டீச்சர்ஸை வச்சு நம்ம வந்து மொத்தமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சில மோசமான மாணவர்களை வச்சு நம்ம எல்லா மாணவர்களையும் நம்ம பண்ண முடியாது. நான் டீச்சர்ஸுக்கு சில மீட்டிங் எடுக்க போகும்போது நான் சொல்கிற உதாரணத்தை நான் டபுளாக்கி சொல்ல போகிறேன். 2 பேருக்கும் சொல்ல போகிறேன். டீச்சர்ஸுக்கு சொன்னதை அப்புறம் அதோட உல்ட்டா பண்ணி நான் பசங்களுக்கு சொல்ல போகிறேன். டீச்சர்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை துணையாக வருவாங்கன்னு நினச்சா நீங்கள் எப்படி அவர் டீல் பண்ணுவீங்க? உங்கள் டீச்சர் உங்களுக்கு மாமியாராவோ அல்லது மாமனாராவோ வரா இருந்தால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பமாக நம்ம வாழ்கிறோம். நான் முதல்ல சொன்னவங்களுக்கு அப்பா அம்மாவை பார்க்குற நேரத்தோட டீச்சரை பார்க்குற நேரம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. டீச்சர் தான் ஹீரோ, டீச்சர் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நாலேஜ் வந்து ஏஐயில் வரலாம், இதுலேருந்து வரலாம், அது வந்து மண்டையை மட்டும் தான் நிறைக்கும். ஆனால் விஸ்டம் அப்படிங்கிறது அந்த நாலேஜை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குற விஷயம். அது வந்து கண்டிப்பாக ஏஐ சொல்லிக் கொடுக்கவே முடியாது, ஒரு மனுஷன் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, அதனால் நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நமக்கு வந்து ஆசிரியர்கள் தேவை. அதே சமயம் அந்த ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு மாணவனும் எதிர்காலத்தின் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போகிறவன். அவன் அஃபெக்ட் ஆனான்னா நம்மளை வருங்கால சந்ததி அஃபெக்ட் ஆகுன்றதை நீங்கள் நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி நீங்களும் நம்மளை ஏற்றி விட்ட ஏணியை கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். நம்ம மேலே வந்துட்டோன்றதுனால கீழே அப்படி குறிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவங்கள ஏற்றி விடுறதுக்குள்ள வழியை நம்ம பார்க்கணும், அவங்கள மதிப்பு கொடுக்கணும். முதல்ல அந்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மத்தியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஜான் கென்னடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தூய யோவான் கல்லூரியில் அதை NAC வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பட்டிமன்றத்தில் என்னையை கொண்டு வந்து என்னையை பழக்கினது அந்த சார் தான். அந்த வேலை நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ அவங்கள கைதட்டி வரவேற்க போகிறோம். அவங்க வந்து முடிவுரை கொடுக்க போகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினை இங்கே நடத்துவதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிகச் சிறப்பான நிகழ்ச்சி. இதனை ஒழுங்கு செய்த இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்திற்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் இதை போன்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக நிறைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். வாதம் விவாதம் என்று மிகச் சிறப்பாக இதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதுவே மிக சிறப்பாக இருக்கிறது. நான் 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய வாதங்களையும் விவாதங்களையும் நான் உற்று நோக்கி கொண்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள், உடனுக்குடனான பதில்கள், இவை எல்லாமே சிறப்பாக இருந்தது. நான் என்ன சொல்கிறேன், ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் இந்த அருமையான மாணவ செல்வங்களுக்காக ஒரு சிறந்த கைத்தட்டி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் எதிர்கால தூண்கள். மிகச்சிறப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிகச்சிறப்பாக ஆசிரியர்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை அழகாக சொல்லி
எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அவர்கள் மிக மிக விளக்கமாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கைகளை தட்டி அவர்களுக்கு நம்முடைய உற்சாகத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மிகச் சிறப்பான இந்த நிகழ்வு, ஒரு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது, இன்டர்நெட், இவற்றிலெல்லாம் தொழில்நுட்பம் என்பது பெருத்த இந்த நாட்களிலே இந்த புதிய தலைமுறை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஆசிரியர்கள் தேவையில்லையா என்ற கருத்தில் இந்த பட்டிமன்றம் என்று நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு விவாத மேடை என்று சொல்லலாம், நீயா நானா நிகழ்ச்சியைப் போல மிகச் சிறப்பாக இது நடைபெற்றது. ஆனால் ஒன்று நான் மனதில் வைத்துக் கொள்ளுகின்றேன், நான் சொல்லுகின்ற காரியங்களை நீங்கள் ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள, இது பட்டிமன்றம் அல்ல, இது ஒரு விவாத மேடை தான். அதற்காக நான் சொல்லுகின்றேன், இதை ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் ஒரு பழைய தலைமுறையை சார்ந்தவன், நீங்கள் எல்லோரும் புதிய தலைமுறையை சார்ந்தவர்கள். அதனால் நான் சொல்லுகின்ற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், தொழில் புரட்சி என்பது மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொழில் புரட்சியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நான் நினைத்து பார்க்கின்றேன், 1973 9ஆவது வகுப்பு நான் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே டெலஃபோன் என்றால் என்ன என்று ஒரு பாடம் இருந்தது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இன்வென்டட் டெலஃபோன். If you are talking from one side of the phone, the other person can hear from other side, whatever may be the distance என்று சொன்னார். ஒரு முனையிலிருந்து நீங்கள் பேசும்போது அது மறுமுனையிலே கேட்கும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் என்று சொல்லி. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இன்வென்டட் டெலஃபோன் என்று சொன்ன மாத்திரத்திலே வகுப்பறையிலே இருந்த ஒரு மாணவன் கேட்ட கேள்வி எனக்கு இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது. அது எப்படி சார் கேட்கும்? அது எப்படி சார் கேட்கும்? பக்கத்தில் இருந்தால் தானே நான் பேசுவது கேட்கும், அவ்வளவு தூரத்தில் இருந்தால் எப்படி கேட்கும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த ஆசிரியருடைய மனதை மிகவும் பாதித்திருக்க வேண்டும். இரவு முழுவதும் நிச்சயமாக அந்த ஆசிரியர் தூங்கி இருக்கவே மாட்டார். காலையில் வந்தவுடன் அவர் 9 மணிக்கு அனைத்து மாணவர்களையும் பார்த்து, மாணவர்களே எல்லோரும் தயாராக இருங்கள், நாம் இன்று டெலஃபோன் பார்க்க போகிறோம் என்று சொன்னார். இது உங்களால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? நீங்கள் பிறக்கும்போதே செல்ஃபோனோடு பிறந்திருக்கிறீர்கள், லேப்டாப்போடு பிறக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலகட்டம் வேறு. அதைத்தான் முதலில் நான் உணர்த்த விரும்புகின்றேன். ஃபோனை பார்ப்பதற்காக எங்களை எல்லாம் கூட்டிச் சென்றது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து 34 மாணவர்களும் கால்சட்டை சட்டை போட்டுக்கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸிற்கு எங்களை அழைத்து சென்றார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஃபோன்கள் உண்டு. வரிசையாக நாள் நின்று கொண்டிருக்கிறோம், எங்களுடைய அன்பு ஆசிரியர் வருகின்றார், வந்து அழகாக சொல்லுகின்றார், அதோ பார் டெலஃபோன், அதோ பார் டெலஃபோன் என்று சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று பார்த்தது இப்போதும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த நேரத்திலே வகுப்பறையிலே அதற்கு முந்தின நாள் கேள்வி கேட்டு அந்த மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்கின்றான், சார் அது பேசும் என்று சொன்னீர்களே, படுத்தளவா கிடக்கிறது என்று அவன் கேட்ட கேள்வியும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. பழைய காலத்து ஃபோன்ஸ் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அது பேசும் என்று சொன்னீர்களே, அது கவிழ்ந்து படுத்தளவா கிடக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த ஆசிரியர் ஓடி செல்லுகிறார், அந்த போஸ்ட் மாஸ்டருடைய கரங்களை பிடித்து கெஞ்சுகிறார், சார் எப்படியாவது எங்களுடைய மாணவர்களை பேச வையுங்கள், நேற்று நான் பாடம் நடத்தும் போது அது பேசும் என்று சொன்னேன், தயவு செய்து செய்யுங்கள் என்று சொல்ல, பார்ப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் அனுமதி கேட்டீர்கள், பேசுவதற்கு அல்ல, நான் பிஸியாக இருக்கிறேன், தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதுங்கள் என்று அவர் அலட்சியமாக பார்க்க செய்ய அந்த ஆசிரியர் கையை காலை பிடித்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. உடனடியாக வேறு வழி இல்லாமல் அந்த போஸ்ட் மாஸ்டர், அந்த வடக்கன்குளம் என்ற பகுதியிலே நான் படித்தேன், வடக்கன்குளத்திலிருந்து ஆரல்வாய்மொழிக்கு இன்னொரு போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோனை கொடுக்கிறார். மாணவர்களிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது, மாணவர்கள் நீங்கள் வந்து உங்கள் பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. வந்து, நான் சுப்பிரமணியன் 9ஆவது வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன், நான் எட்வர்ட் 9ஆவது வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன், நான் ஜான் கெனடி 9ஆவது வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் என்று சொல்லும்போது, நல்லது தம்பி நன்றாக படி, நல்லது தம்பி நன்றாக படி என்று சொல்லி எதிர்முனையில் இருந்த அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது. இதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஒரு பழைய தலைமுறையை சார்ந்தவன். அதற்காக பழைய காரியங்களை குறித்து பேசும்போது தயவு செய்து நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதிலிருந்து எங்கள் ஊரிலே ஒரு ஃபோன் வந்தது, அதை பார்ப்பதற்காக நாங்கள் வியந்து நின்ற அந்த நாட்கள் இப்போதும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு ட்ரங்க் கால், ஒரு காலை நாம் புக் பண்ண வேண்டும் என்று சொல்ல ஒரு ட்ரங்க் புக் பண்ணி அதற்காக காத்திருக்க வேண்டும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதற்கு பிறகு PCO என்று சொல்லி பப்ளிக் காலிங் ஆஃபீஸ் என்று சிஸ்டம், அதில் வந்தது உங்களுக்கு STD பூத், ISD பூத் என்று அந்த பூத், இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன்.
அதற்கு பிறகு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் அல்ல, அது பேஜர். பேஜர் என்ற ஒரு கருவி. அந்த பேஜர் என்ற கருவி வரும்போது இந்த பாக்கெட் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அப்படி ஸ்டைலாக நடந்து போவதில் இருந்த கம்பீரம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் பேச முடியாது, அதில் செய்திகள் மட்டும் வரும். அதில் வரும், மாலையில் வரும்போது நீங்கள் ஒரு மிளகாய், கத்திரிக்காய், வாழைக்காய் வாங்கி வந்து விடுங்கள், உங்கள் அன்பு மனைவி என்ற அந்த செய்தியை பார்த்து மார்க்கெட்டிற்கு ஓடி சென்று வாங்கி செல்லுகின்ற அந்த காலங்கள் இனிமையான காலங்கள். அதற்கு பிறகு முன்னேற்றம் டெக்னாலஜி முன்னேறுகிறது. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் கையில் வைத்திருப்பார்களே ஒரு வாக்கி டாக்கி போன்ற கருவி, அதை விட பெரிய செல்போன் முதலாக வந்தது ஜப்பான், அந்த சைனாவிலிருந்து. ஐயோ, அதை கையில் தூக்கி கொண்டு நடந்த அந்த கம்பீரம் இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு வந்த ஒரு அருமையான நோக்கியா பீப்புள், நோக்கியா கனெக்டிங் பீப்புள் என்று சொல்லி வந்த அந்த டெலிஃபோன். அது ஒரு பட்டன் ஃபோனை கையில் வைத்திருந்தாலே ஒரு பெரிய பெருமை. நோக்கியா ஃபோன் வந்த அந்த காலகட்டம். அதற்கு பிறகு ஐஃபோன்கள் எல்லாம் வந்துவிட்டது, ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் எல்லாம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு ஆப்பிள் ஃபோன்கள் எல்லாம் வந்துவிட்டது, சாம்சங் ஃபோன் எல்லாம் வந்துவிட்டது. நோக்கியா எங்கே போனது? 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நோக்கியா எங்கே போனது? 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நோக்கியா did not do any mistake. Nokia did not do any mistake, but Nokia did not update its technology. Nokia did not update its technology. நோக்கியா என்பது ஜப்பானிலே உள்ள ஒரு கிராமத்தினுடைய பெயர். அதை பிரபலப்படுத்துவதற்காக அந்த கிராமத்து மக்கள் ஆக்கியவை டெக்னாலஜி உயர்வுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் அது மறைந்து போனது. புதிய டெக்னாலஜியை வைத்திருந்தவர்கள் எல்லாரும் உயர்ந்து போனார்கள். 2 பேருக்குமே ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ் யூ வில் பி அவுடேட்டட். இங்கே பார்த்து சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ் யூ வில் பி அவுடேட்டட். எதற்காக இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது என்றால், அந்த மாணவர்கள் திரும்ப ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். டீச்சர்ஸ் வரும்போது அவர்கள் சொன்ன காரியத்தையே திரும்ப சொல்லுகிறார்கள், திரும்ப டீச் பண்ணுகிறார்கள் என்ற வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பதிலாகத்தான் நான் இதனை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். மாணவ செல்வங்கள் அப்டேட்டடாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஏஐ டெக்னாலஜி வந்து விட்டது. இன்டர்நெட் மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த கருத்தை உங்களுடைய மனதிலே நான் ஆழமாக பதிக்க வைக்கிறேன். ஏஐ டூல்ஸ் நிறைய வந்து விட்டது. சாட் ஜிபிடி என்று சொல்கிறார்கள், ஜெமினி என்று சொல்கிறார்கள், ஜென்னி என்று சொல்கிறார்கள், டீப்சீக் இவையெல்லாம் வந்து விட்டது. ரைட். அருமையான சகோதரர் மைக்கேல் அவர்கள் சொல்லும்போது துவே யோவான் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் என்று சொன்னார், நாக் என்று சொன்னார், நேஷனல் அக்ரிடிட்டேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில். ஒரு தேசிய தர மதிப்பீடு கமிஷன் அது வருகிறது என்று சொன்னால் அதற்காக நிறைய ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் யோசித்து பார்க்கின்றேன், 5 வருடங்களாக இரவு பகலாக இந்த நாக்குக்காக ஏதாவது ஒரு சர்க்குலர் அனுப்ப வேண்டும், ஏதாவது ஒரு டிராஃப்ட் பண்ண வேண்டும், அந்த கமிஷனுக்காக ஒரு கான்டென்ட் ரெடி பண்ண வேண்டும். இவற்றையெல்லாம் வைத்து நான் யோசித்த போது, ஐயோ, இதே போன்ற ஒரு சாட் ஜிபிடி நான் வேலை பார்த்த அந்த 2022க்கு முன்பு வந்திருந்தால் எவ்வளவு எளிதாக நான் இதை செய்திருக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஏஐ நினைத்து நான் பெருமைப்பட்டேன், டெக்னாலஜி நினைத்து நான் பெருமைப்பட்டேன். இதில் எந்தவித குறைபாடும் கிடையாது. ஆனால் அது அப்படி வரவில்லையே, அதற்காக நாம் சிந்தித்து எழுதினோமே என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். நான் இப்போது ஓய்வு பெற்று விட்டேன். ஒரு கல்லூரியிலே டைரக்டராக இருக்கின்றேன். ஒரு இன்டர்வியூ கமிட்டியிலும் இருக்கிறேன். ஒரு மாணவர்கள் பலர் இன்டர்வியூக்கு வருகிறார்கள். நான் குறை கூறுவதாக தயவுசெய்து யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாணவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஐ வாஸ் ஆஸ்கிங் சர்டன் கொஸ்டின்ஸ் டு தம். டெல் அஸ் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் எய்ம், வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன், வாட்ஸ் யுவர் கோல் இன் யுவர் லைஃப். He was not able to talk in English. He was not able to communicate properly. அவனால் அதை கம்யூனிகேட்டே பண்ண முடியவில்லை. ஆனால் அவனை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு ஒரு சின்ன இரக்க குணம் வந்து விட்டது. இவனை எப்படியாவது செலக்ட் பண்ணி விட வேண்டும், அவனை பார்த்தாலே அவனை செலக்ட் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. எதையாவது ஒன்று செய்வோம் என்று சொல்லி, you are supposed to write a letter to a particular company. I just told all the content. You go and write the letter and come back. வெளியே சென்று ஒரு 5 நிமிடங்கள் வெளியே இருந்துவிட்டு வந்து இந்த இன்டர்வியூ கமிட்டியுடன் நீ அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவன் போனான், பேற்று திரும்ப வந்தான். 5 நிமிடத்திலே வந்து அந்த கடிதத்தை காண்பித்தான். so beautiful letter. அந்த ஆங்கில புலமை எங்கிருந்து வந்தது?
பேச தெரியாத அந்த மாணவன் இவ்வளவு சிறப்பாக அருமையான கடிதம் எழுதியிருக்கிறாரே என்று சொல்லி இவனை செலக்ட் பண்ணிவிட வேண்டும் என்று சொன்னபோது ஒருவர் சொன்னார், இல்லை, எங்கள் முன்னால் உட்கார்ந்து now you are supposed to write a letter to the university asking for this permission for a course அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு எழுது என்று சொன்னால் திணறினான். நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். 5 நிமிடத்தில் அவன் வெளியே சென்று சாட் ஜிபிடியை பார்த்து அந்த கான்டென்ட்டை அழகாக எழுதி வந்து விட்டான். இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக சொல்கிறேன், உங்களை குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. அப்படி என்றால் உங்களுடைய மனதிலே என்ன இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இன்றைய தலைமுறை மிக எளிதாக ஒரு டிராஃப்டை பண்ணிவிட்டு சொன்னால், நான் கேட்கின்றேன் இப்படியே சென்றால் அவனுடைய அறிவின் வீழ்ச்சி, அவனுடைய அறிவின் தாகம் எங்கே சென்றது? அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இல்லாமல் ஏற்கனவே ஸ்கில்டாக இருக்கக்கூடிய ஏஐயை நீங்கள் நம்பியிருந்தால் என்ன ஆகும் என்ற கேள்விக்குறியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இதற்காகத்தான் 1950ஆம் ஆண்டிலே பெஞ்சமின் ப்ளூம்ஸ் என்ற ஒரு கல்வியாளர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதையும் நான் ஒரு கருத்தாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள், ஆசிரியர்களை பற்றி நீங்கள், மாணவர்களை பற்றி நீங்கள். ஆனால் நான் ஒன்றை கவனித்தேன், நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியரை குறித்து மட்டும் அதிகமாக நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்கள் இல்லையா? நான் நினைத்தேன், பாதி ஆசிரியர்களை இங்கேயும் பாதி மாணவர்களை எங்கேயும் வைத்து இந்த தலைப்பை வைத்திருந்திருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது. ஏனென்றால் இப்படித்தான் பேச வேண்டும், என்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேடி தேடி கண்டுபிடித்து குறையுள்ள ஆசிரியர்களை மட்டும் பிடித்து வந்ததாக எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை நானும் ஒரு 36 வருட அனுபவமிக்க ஆசிரியர் என்ற காரணத்தால் ஆசிரியருடைய பார்வை எனக்கு செல்லுகிறதோ என்று நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நான் மிக மிக கூர்மையாக பார்த்து கொண்டே இருந்தேன். மாணவர்களுடைய அந்த எழுச்சி, மாணவர்களுடைய அந்த துணிவு மிகச்சிறப்பாக இருந்தது. ரைட்? அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அந்த பெஞ்சமின் ப்ளூம்ஸ் அவர்கள், ஒரு மாணவன் கல்வி கற்கிறான் என்று சொன்னால் அவனை புரிய வைக்க வேண்டும், அவனை பயிற்றுவிக்க வேண்டும். ஆசிரியர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை அவர் 6 நிலைகளிலே சொல்கிறார். இதை கவனமாக கேளுங்கள், நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். முதல் நிலை ரிமெம்பரன்ஸ், 2வது நிலை அண்டர்ஸ்டாண்டிங், 3வது நிலை அப்ளை, 4வது நிலை அனாலிசிஸ், 5வது நிலை எவாலுவேட், 6வது நிலை கிரியேட்டிவிட்டி. ஒரு மாணவனுக்கு ஒரு கான்செப்டை, ஒரு பிரின்சிபலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் நிலை. இது 1950 சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றளவும் அதுதான் உண்மையாக இருக்கிறது. முதலில் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரிமெம்பர், தட் இஸ் த லோயஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். 2வதாக புரிந்து கொண்டதை அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது நிலை. 3வது நிலை அப்ளை, 4வது நிலை அனாலிசிஸ், அனலைஸ், 5வது நிலை எவாலுவேட். இதை 3வது நிலை, 4வது நிலை, 5வது நிலை, இவை எல்லாமே இப்போது ஏஐ டெக்னாலஜியில் இருக்கிறது. நீங்கள் டக்குன்னு சென்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தட்டி பார்த்தால் இவை எல்லாமே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கடைசியாக இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இந்த ஏஐயை கிரியேட் பண்ணதே நாமே தானே, நீங்களும் சேர்த்தான் சொல்லுகிறேன். இந்த ஏஐ கிரியேட் பண்ணதே நாம் தான். ஏன் சார் முதல் 2 நிலைகளையும் நீங்கள் சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். அந்த முதல் 2 நிலைக்கும் காரணகர்த்தாவாக விளங்குபவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் தான் கைத்தட்ட வேண்டும். அந்த 2 நிலைகளையும், அந்த லோயஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் நாலேஜையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுப்பவர்கள் அவர்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பணி முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஏஐக்குள் சென்றால் உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி என்ற வார்த்தையே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஒன்று நான் சொல்கிறேன், தவறாக எண்ண வேண்டாம். நாம் இருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான பூமி. இங்கு நான் கேட்கின்றேன், கிரியேட்டரை மதிப்பீர்களா, கிரியேஷனை மதிப்பீர்களா? அடிக்கடி நாம் வேதத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகள். கிரியேட்டரா, கிரியேஷனா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏஐ என்பது ஒரு கிரியேஷன். அதை கிரியேட் பண்ணியது நாம் தான். நாம் ஆண்டவருக்கு ஒப்பிடவில்லை. நாம் கிரியேட் பண்ணது நாம் என்ற காரணத்தால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எனது அருமை புதிய தலைமுறை மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு பக்கம். ஏஐ உருவாக்குவது நாம் தான். அதனால் நான் உங்களை மீண்டும் குறை சொல்வதாக தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இங்கெல்லாம் நல்ல மாணவர்களே நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் மைக்கேல், நல்ல மாணவர்களே அழைத்திருக்கிறீர்கள். அதனால் அவர்களுக்கு இந்த சூதுவாது தெரியவில்லை. சற்று கரடுமுரடான மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்திருந்திருக்கலாம், அது சிறப்பாக இருந்திருக்கும்.
இன்றைய இளைய தலைமுறையினருக்கு கணனியை இயக்கி கட்டுப்படுத்த அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் தன்னுடைய உணர்வை, கோபத்தை கட்டுப்படுத்த தவறிவிடுகிறார்கள். இன்றைய இளைய தலைமுறையில் பலர் நான் குறிப்பிடுவது குறிப்பிட்ட சிலரை மட்டுமல்ல, பலரை குறிப்பிடுகின்றேன். 50% மேலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஏஐ டெக்னாலஜி, த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இன் மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறகு இந்த இளைய தலைமுறையை நான் மிகவும் கவனமாக அணுகுகிறேன். அவர்களை கவுன்சில் பண்ணுகிறேன், அவர்களை மென்டார் பண்ணுகிறேன். அவர்கள் மென்ட்டியாக இருந்து என்னிடம் வந்து பேசுகிறார்கள். அதை வைத்து நான் சொல்கிறேன், இன்றைய இளம் வயதினருக்கு கணனியை இயக்கி கட்டுப்படுத்த தெரிகிறது, பாராட்டுக்கள். ஆனால் தன்னுடைய உணர்வை, கோபத்தை கட்டுப்படுத்த அவர்கள் மறந்து விடுகிறார்கள், தெரியவில்லை. கைபேசி அழைப்புகளை அவ்வப்போது சுத்தம் செய்ய தெரிகிறது. ஆனால் தன்னுடைய மனதை, இதயத்தை சுத்தம் செய்ய அவர்களுக்கு தெரியவில்லை, மறந்து போய் விடுகிறார்கள். ஆன்லைன் பயணத்திற்கு பதிவு செய்து வித்தை அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் பயணத்தின் போது பக்கத்திலே இருப்பவர்களிடம் புன்னகையோடு பேச வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்களுடைய பார்வை முழுவதும் கைபேசியில் இருக்கிறது. பார்வை முழுவதுமே நியூ டெக்னாலஜியில் இருந்து அதில் மூழ்கி விடுகின்ற காரணத்தால் வாட்ஸ்அப் குழுப்பிலே அன்பு சொட்ட நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள தெரிகிறது. ஆனால் தனக்காக வாழும் பெற்றோர்களிடம் அன்பு மொழி பேசுவது சற்று குறைந்தே காணப்படுகிறது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி, இவ்வளவு பெரிய கல்வி வளர்ச்சி, இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை படிக்கிறீர்களா? கல்வியை படிக்கிறீர்கள், தொழில் புரட்சியை படிக்கிறீர்கள். ஆசிரியர் என்றவுடன் எனக்கு டக்கென்று ஞாபகம் வந்து விட்டது. அவர்களும் ஆசிரியர்களை பற்றி பல எடுத்துக்காட்டுகள் சொன்னார்கள். நீங்களும் ஆசிரியர்களை பற்றி பல எடுத்துக்காட்டுகள் சொன்னீர்கள், பாராட்டுக்கள். ஒரு எடுத்துக்காட்டை வைத்து நீங்கள் முடிவு சொல்ல முடியுமா சார் என்று கூட சில மாணவர்கள் கேட்டார்கள். அதே போல் அவர்களும் கேட்டார்கள், ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வைத்து ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நீங்கள் குறை சொல்ல முடியுமா? இது 2 பேருக்குமே பொருந்தும். 1979 ஆண்டில் தான் முதலாக +2 என்ற சிஸ்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பதாக இருந்த சிஸ்டத்தினுடைய பெயர் PUC, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடித்துவிட்டு தான் லாயராக, இன்ஜினியராக, டாக்டராக, BA, BSc, BCom படிப்பவர்களாக அவர்கள் செல்வார்கள். அந்த முதல் பேட்சிலே படித்த மாணவன் நான். முதல் பேட்சிலே. அதற்கு பிறகு என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியாது. இங்கெல்லாம் சொல்லப்பட்டதைப் போல நானும் அந்த கிராமத்தில் இருந்த அரசு உதவி பெறும் பள்ளியிலே தமிழ் மீடியத்திலே படித்த மாணவன். அப்பாவிற்கு எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இறுதியாக BSc ஃபிசிக்ஸில் ஒரு கல்லூரியில் கொண்டு சேர்த்தார்கள். அங்கே மலையாள மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அங்கே ஆங்கிலத்தில் தான் ஆசிரியர்கள் பேச வேண்டும். அங்கே ஆங்கிலத்தில் பேசுவார்கள். முதல் நாளிலே முதல் பெஞ்சிலே உட்கார்ந்து நான் கவனித்து கொண்டிருந்தது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஆசிரியர் வருகிறார். அவர் ஒரு மலையாள ஆசிரியர். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். I am sure that you would have studied everything in +2 about velocity, acceleration, displacement, force, power, density, and so on. I tell you, my dear students, I did not understand not even a single word in English because I was studying completely in Tamil medium. I came and joined in an English medium college. I could not understand anything. நான் வீட்டிற்கு வந்து அப்பாவிடம் அழுகிறேன். அப்பா, அவர்கள் ஏதோ ஒரு அந்நிய மொழியை பேசுகிறார்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி எனக்கு புரியவில்லை என்று நான் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அப்பா முதுகிலை தட்டி கொடுத்து மெதுவாக ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்து, நாளையிலிருந்து நீ அவர்கள் சொல்லும்போது எங்கெல்லாம் டவுட்ஸ் வருகிறதோ அதையெல்லாம் எடுத்து எழுது என்று சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவர்கள் கொடுத்த அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து முதல் வரிசையிலே கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதே ஆசிரியர் வருகிறார், ஆங்கிலத்தில் பேசுகிறார். velocity is defined as the rate of change of displacement என்று பேச ஆரம்பிக்கிறார். velocity is also defined as the ratio between the displacement and time taken என்று சொல்லுகிறார். நான் அப்பா சொன்னார்களே என்று சொல்லி நான் எழுதுவதற்காக முற்படுகிறேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர், ஓய்வு பெற்ற முதல்வர். நான் வெட்கப்படவில்லை. இதை சொல்வதற்காக, மாணவர் சமுதாயத்திற்காக நான் சொல்லுகிறேன். I could not write velocity spelling. I did not know the spelling for velocity. velocity என்று ஆசிரியர் சொல்கிறார். velocity என்று நான் தமிழில் எழுதினேன். இஸ் என்று நான் தமிழில் எழுதினேன். defined என்று சொல்லி நான் தமிழில் எழுதினேன். velocity is defined as a rate of. மீண்டும் வந்து அப்பாவிடம் அழுகிறேன். அப்பா சொல்கிறார், ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மணிக்கு ஒரு ஆசிரியரை நான் நியமித்திருக்கிறேன், அவரை போய் பார் என்று சொல்கிறார். எப்போது சனிக்கிழமை வரும், இந்த டவுட்ஸை எல்லாம் கிளியர் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருப்பேன். சனிக்கிழமை வரும், ஓடி சென்று அவரிடம் கொண்டு அந்த பேப்பர்களை எல்லாம் கொடுப்பேன். அப்போது அவர் வாசித்து பார்ப்பார்.
ஓ வெலாசிட்டி எப்படி எழுதியிருக்கிறாயா? அப்படி எழுதக்கூடாது கென்னடி. நீ VELOCITY வெலாசிட்டி IS டிஃபைன் DEFINED என்று எழுத வேண்டும். நீ வேகம் படித்திருக்கிறா? வேகம் படித்திருக்கிறேன். ஸ்பீட், அதான்டா ஸ்பீடு. திசை வேகம் படித்திருக்கிறாயா? திசை வேகம் படித்திருக்கேன், அதான்டா வெலாசிட்டி. இடப்பெயர்ச்சி, ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்த்து செல்வது இடப்பெயர்ச்சி. எ பாடி இஸ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி படித்திருக்கிறாயா? இடப்பெயர்ச்சி படித்திருக்கிறேன், அதான்டா டிஸ்பிளேஸ்மெண்ட். காலம் காலம் படித்திருக்கிறேன், அதான்டா டைம் டேக்கன். Velocity is defined as the ratio between the displacement and time taken. திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சிக்கும் காலத்திற்கும் இடையுள்ள ரேஷியோ விகிதம் என்று சொல்ல தமிழில் ஆங்கிலத்தில் சொல்ல அது புரிந்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த ஆசிரியரை என்னால் மறக்க முடியுமா? இப்படி ஒரு ஆசிரியர் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் இந்த இடத்திலே ஜான் கென்னடி என்ற மனிதன் இருந்திருக்க முடியாது. இது ஒரு எடுத்துக்காட்டை வைத்து நீங்கள் சொல்ல முடியுமா? ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எடுத்த தலைப்பிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த ஆசிரியர்களை எல்லாம் மறைத்து விட்டு உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய ஒரு சில ஆசிரியர்களை மட்டும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நான் படித்த அதே கலை அறிவியல் கல்லூரியிலே நீங்கள் போங்கள், அப்போதெல்லாம் MK யூனிவர்சிட்டி என்று சொல்லி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் இருந்தது. MS யூனிவர்சிட்டி அல்ல, மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் அல்ல. பெருமைக்காக சொல்லவில்லை. மாணவர்களே, 1980 1983 வரை BSc பிசிக்ஸில் முதல் ரேங்க் ஜான் கென்னடி வேதநாதன் என்று சொல்லி அந்த கல்லூரியிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசிரியரை நினைக்காமல் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஆசிரியர்களால் தான் நாம் மிகப்பெரிய அளவிற்கு பலனடைந்திருக்கிறோம் என்பதை தயவுசெய்து நீங்களும் ஒத்துக்கொண்டு நீங்களும் கைத்தட்ட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்று சொல்லி பார்த்தால் ஆசிரிய பணி என்பது அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. நான் கூட கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களில் ஒரு சிலருடைய பெற்றோர்கள் கூட ஆசிரியர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த தலைப்பிற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்பதை நான் மீண்டும் பேசிக்கொள்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொழில்நுட்பம் மிக 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 அழகாக மிக மிக வளர்ந்து வருகிறது. இதிலே நிச்சயமாக உங்களுடைய அறிவை நீங்கள் காட்ட வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போதெல்லாம் தொழில் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறீர்கள், ஒரு தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும், அந்த இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபிட் ட்ரைனிங்கை நீங்கள் கற்க வேண்டும். அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிட் ட்ரைனிங் என்ன சொல்லுகிறது? TCSல் சேர வேண்டும், இல்லை நான் இன்ஃபோசிஸில் சேர வேண்டும், இல்லை என்று சொன்னால் விப்ரோவில் சேர வேண்டும், HCLல நான் சேர வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன ப்ராஜெக்ட் நடக்கிறதோ அந்த ப்ராஜெக்டிற்கு ஏற்ற ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது, அந்த ப்ராஜெக்டிற்கு தேவையான ஸ்கில் பைத்தான் லாங்குவேஜ் என்று சொன்னால் அந்த பைத்தான் லாங்குவேஜை நீங்கள் சிறப்பாக கற்க வேண்டும். C லாங்குவேஜில் 7 லெவல் இருக்கிறது. சார் நான் 3 லெவல் கற்றுவிட்டேன் என்று சொன்னால் அந்த 3 லெவலுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ .NET நீ கற்றால் உனக்கு ஒரு மிகச்சிறந்த வேலை கிடைக்கும். ஜாவா கற்றால் ஒரு வேலை கிடைக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றால் வேலை கிடைக்கும். சார் இதை நான் வாட்ஸ்அப்பில், இல்லை என்று சொன்னால் சாஃப்ட்வேர் எனக்கு இருக்கிறது சார், இல்லை சார் நான் 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 இதை போன்ற டூல்ஸிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு சில மாணவிகள் இந்த கருத்தினை சொன்னார்கள். அந்த டூல்ஸிலிருந்து நீங்கள் எந்த ஒரு கல்லூரிக்கும் சென்று பாருங்கள், அந்த டூல்ஸை கொடுப்பார்கள், வீடியோவை கொடுப்பார்கள், அந்த லெசன்ஸை சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை கொடுப்பார்கள். ஆனால் அதை சொல்லிக் கொடுப்பது நிச்சயமாக ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு பேராசிரியை தான் முதலில் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த அடிப்படை கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் செல்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன், அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் இவற்றை கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் தான். அதனால் பேஸ்மெண்ட் ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைய சூழலில் ஒருவேளை இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்த சூழல் கூட மாறலாம், நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தொழில் புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அருமையான மாணவ செல்வங்களே, இன்றைய சூழலில் நிச்சயமாக எல்லா அடிப்படை கல்வியையும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியராக இருந்தாலும் மிகப்பெரிய வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, பண்பாடை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நமக்கு வேண்டிய நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை சொல்லுகின்ற மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இன்றளவும் இருக்கின்ற காரணத்தால் எவ்வளவு பெரிய தொழில் புரட்சி நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்டர்நெட் புரட்சி நடந்தாலும் சரி,
நிச்சயமாக ஆசிரியர்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை. இதில் மாற்று கருத்தல்ல. மாதா பிதா குரு தெய்வம் என்பதை நீங்கள் மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று ஒரு நாளும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக மாதா பிதா குரு தெய்வம்தான் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். தானாக படிக்கின்ற மாணவர்களுக்கு திறமை அதிகம், நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி படிக்க முயன்றால் நீங்கள் படியுங்கள். தானாக உங்களால் படிக்க முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் படியுங்கள். அதில் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அதே நேரத்தில் ஆசிரியர்களிலும் ஒழுக்க குறைவான ஒரு சில ஆசிரியர்களால் ஆசிரியர் சமுதாயமே கெட்ட பெயரை வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆசிரியர் சமுதாயமும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் அடிக்கடி சொன்னதைப் போல, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ் யூ வில் பி அவுடேட்டட். நீங்கள் சமுதாயத்திலே இல்லாமல் போய்விடுவீர்கள். அதனால் உங்களுடைய அறிவுத்திறனையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வாதம் விவாதம், ரெண்டு பக்கம் வாதம், அப்புறம் மொத்தமாக சேர்ந்து நம்ம விவாதம் பண்ணோம். ஆசிரியர்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கடைசி ஒரு சின்ன குறிப்பை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேத புத்தகத்தில் சங்கீதக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், உம்முடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருந்தபடியால், உம்முடைய வேதம் எனக்குள்ளே இருந்தபடியினால் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்கள கூட நான் ஞானமுத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். நீங்களும் ஒரு டீச்சர்கிட்ட படித்து தான் வந்திருக்கீங்க, நீங்களும் டீச்சர்ஸை படித்து தான் வந்திருக்கீங்க. நாம் ஆண்டோடைய வேதத்தை நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை விட மேலாக, அதாவது பெருமைக்காக அல்ல, மேலான நிலைமைக்கு, அது ஆசிரியர் அந்த நிலைமையிலேருந்து மேலாக ஒரு வெறும் ஏணியாக இல்லாமல் எஸ்கலேட்டர் மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். அது மட்டும் இல்லை, நீங்களும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு டீச் பண்ணவங்களாக இருக்கணும். அது பாடம் மட்டும் இல்லை, வாழ்க்கையை பற்றி நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு அருமையான ஒரு அறிவுரை கொடுத்தாங்க சார். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய வாதம் விவாதம் நிகழ்ச்சி